2 வசனங்களை வாசித்து நம்முடைய செய்தியை தொடங்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. எல்லாரும் அந்த வார்த்தையை ஒன்று பார்த்து வைங்க. யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்படும். ஆண்டவர் என்ன சொல்ல வாராரு? அந்த பாவத்தை நான் மறக்கவும் மாட்டேன், அழிக்கவும் மாட்டேன். இனி அந்த 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். கொஞ்சம் வசன வெளிச்சம் உள்ளவங்களுக்கு 2 வார்த்தையினுடைய வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 17:1 ஆண்டவர் சொல்றாரு, எழுதி ஞாபகத்தில் வைப்பேன். 50:20 ஆண்டவர் சொல்றாரு, தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த 2 வார்த்தையும் சேர்த்து நான் இன்றைக்கு உங்கள் நடுவில் பேச போகிற செய்தி மாபெரும் திருப்பம். அதுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவேன்னு நினைச்சேன். மாபெரும், ஒரு தடவை சொல்லுங்க. ரொம்ப இந்த கூட்டத்தில் உள்ளதுலே ரொம்ப உற்சாகமாக சொல்கிற ஆளுக்கு தரக்குன்னு சொல்லி ஒரு பேனா கொண்டு வந்தேன். ஆமாம், மாபெரும் திருப்பம் சொல்லுங்க. ஒரு பேனாவுக்குள்ள சவுண்ட் ஒன்றும் வரல. நல்லா சொல்லுங்க, மாபெரும் திருப்பம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன பகுதியை பைபிளில் இருந்து சொல்லிட்டு நாம் உள்ள தியானிக்க போகிறோம். யூதர்கள் 20 குடும்பம் உண்டுன்னா ஒரு ஜபாலயம். யூதர்களின் ஜபாலயத்தில் அவங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்க மாட்டாங்க. ஏன் வாசிக்க மாட்டாங்கிறத இப்போ சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவங்களுக்கு சனிக்கிழமை நடக்கிற ப்ரேயரில் வாசிக்கணுன்னா அதை வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஏசாயா தீர்க்க தரிசனத்தை எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சாதான் சனிக்கிழமை அதை வாசிப்பாங்க. ஏன்னா யூதர்கள் ஓய்வு நாளில் பெரிய வேலை செய்யக்கூடாது. ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய வேலை. 27 கிலோ உள்ள புஸ்தகத்தை அந்த ஜபாலயத்தின் பின்னால் இருக்கிற அறையிலிருந்து எடுத்து ஜபாலயத்தில் அந்த வாசிக்கிற மேஜையில் கொண்டு வைப்பது ஒரு பெரிய வேலை ஆனதுனால ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை சனிக்கிழமை வாசிக்கணும்னா வெள்ளிக்கிழமையை கொண்டு வைப்பணும். ஒரு தடவை இயேசு கிறிஸ்து ஜபாலயத்தில் பேச அழைக்கப்படுறாரு. அழைக்கப்படும்போது இயேசு கிறிஸ்து ஜபாலயத்தில் வந்து நிற்கிறாரு. ஜபாலயத்தில் வரணுன்னா ஜபாலயத்தில் வந்து மேடையில் ஏறுவதற்கு முன்னே ஜபாலய தலைவனுடைய வீட்டுக்கு போகணும். ஜபாலய தலைவனுடைய வீட்டுக்கு போய் அந்த ஜபாலய தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, அன்னைக்கு ஓய்வு நாளில் பேச போகிற ஆளுடைய தலையில் ஒலிவ எண்ணெயை ஊற்றுவார். ஒலிவ எண்ணெயை ஊற்றும்போ அந்த ஒலிவ எண்ணெய் அந்த தலை மொத்தம் நனைஞ்சு அப்புறம் கண்ணில் பாஞ்சு, இந்த கண்ணில் பாஞ்சு மூக்கு வாய் வழியாக அது ஒழுகும். அப்புறம் அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து 2 காதுலையும் தொட்டு விடுவார். இந்த தொட்டு விட்ட எண்ணெயோட போய் நின்று தான் ஜபாலயத்தில் பேசணும். ஏன்னா அப்படி அந்த எண்ணெயோட நின்று ஜபாலயத்தில் பேசினாதான் பார்த்து கொண்டிருக்கிற யூதர்கள் புரிந்து கொள்வார்கள், ஓ, இவர் பேசுகிறதெல்லாம் ஆவியானுடைய சத்தம். இப்போ இயேசு போய் நிற்கிறாரு. எல்லாரும் பார்க்கணும். காதில் எண்ணெயை காணோம், கண்ணில் எண்ணெய் இல்லை, தலைமுடியில் எண்ணெய் சுத்தமாக இல்லை. நமக்கு தலைமுடி இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. தலைமுடியில் எண்ணெய் சுத்தமாக இல்லை. அப்போ இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, இது ஆவியானவர் பேசலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே இயேசு கிறிஸ்து அடுத்த ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஏசாயா தீர்க்க தரிசனத்தை எடுத்துட்டு வா.
ஏசாயா தீர்க்க தரிசனத்திலிருந்து பேசணும்னா வெள்ளிக்கிழமை சொல்லணும். இப்போ மேடையில் நின்று சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்க தரிசனத்தை எடுத்துட்டு வா. பயந்து போன அந்த வேத புஸ்தகத்தை பாதுகாக்கிறவன் கொண்டு வந்து கொடுக்குறான். வாசிச்சாரு. என்ன சொல்லி வாசிச்சாரு தெரியுமா? ஜனங்கள் பார்க்கணும், இவருக்கு மேலே எண்ணெய் இல்லை. அவர் வாசிச்சது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். 2 நிமிஷம் கை தட்டணும், அத்தனை பேரும் கை தட்டணும். இப்போ கர்த்தருடைய ஆவி பலமா பலமா பலமா. கண்ணை மூடி வாயை திறந்து 2 கைய நல்லா தட்டி பெற்றுக்கிடுங்க. பிடிக்குது, கை தட்டி பெற்றுக்கிடுங்க. ஒரு பலமான அபிஷேகம், ஒரு பலமான அபிஷேகம். எல்லா பக்கமும், எல்லா தலையிலையும், எல்லா சரீரத்திலையும் அபிஷேகத்தின் எண்ணெய் பாய்வதாக. சத்தம் போதல்ல, முழு இரவு ஜபத்தில் ஜபிக்கிற தேவ பிள்ளைகளின் சத்தம் போதல்ல, ஆவியில போராடுகிறவர்களின் சத்தம் போதல்ல. ஜப அப்படின்னாலே போர், ஆலயம் அப்படின்னாலே போர்க்களம். போர்க்களத்தில் வந்திருக்கிற ராணுவ வீரர்கள் கையை தட்டி வாயை திறந்து 2 நிமிஷம் ஆவியில போராடுக. நீங்க எங்க இருந்தாலும் இப்போ உங்க மேல தைலம் பூசப்படுகிறது. பாபா கத்தாரா அந்தரா அல் பந்தரா. தம்பி சத்தம் போதல்ல, அக்கத்தரபரபா. இதுவரை அபிஷேகத்தை பெறாத சிலர் மேல ஆவியானவர் நேரடியா எண்ணெய் பூசுகிறார், நேரடியா எண்ணெய் பூசுகிறார். கையா தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. வலது பக்கம் இடது பக்கம் வேடிக்கை பார்க்காதுங்க. இது நீங்களும் ஆவியானவரும், இது நீங்களும் ஆவியானவரும். இந்த பிரசங்கத்துக்கு ஆமேன் போடுவதற்கு முன்ன மாபெரும் மாற்றம் உண்டாகணும், மாபெரும் மாற்றம் உண்டாகணும். ஆவியானவர் இந்த கூடாரத்தில் இருக்கிறார். இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலும் ஆவியானவர் இருக்கிறார். அத சரீரத்தில் உணர்றவங்க கையை தட்டி கண்ணை மூடி விட்டு கொடுங்க. பாபா கபத்தரா ரியாந்தர கந்தல் கனாத்தரா அல் காந்தராதியா உடந்தராதியா பிரௌடபத்தனா. சிலருடைய பார்வையில் அபிஷேகம் இறங்குது, சிலருடைய காதுகளில் அபிஷேகம் இறங்குது, சிலருடைய வார்த்தையில் அபிஷேகம் இறங்குது, சிலருடைய தலையில் அபிஷேகம் இறங்குது. தலையில ஊற்றப்படுகிற அபிஷேகம் பாதங்களை வர நினைக்கிறது. ஒரு நிமிஷம் கூட வாயை திறந்து மமந்தரிகந்தரா. ஆவிக்குரிய வறட்சியில இருக்கிறவர்களுக்கு இப்ப செழிப்பான அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகம். ஆவிக்குரிய வறட்சி உள்ள நாவுகள் இப்பொழுது துதிக்க தொடங்குது. ஆவிக்குரிய வறட்சி அடைந்த கண்கள் இப்பொழுது பிரகாசமாகிறது. ஒரு நிமிஷம் கை தட்டி ரிகதன கமதன கடகதன விடாதுங்க, விடாதுங்க. ஆவியில போராடுக. அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்பதை அந்தகார வல்லமைகள் உணர்கிற இரவு, பாதாளத்தின் ஆவிகள் நடுங்குகிற இரவு, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் போராடுகிற இரவு. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இந்த மலையை நான் என்ன பண்ண போறேன், இது எப்படி அகன்று போகும் அப்படின்னு கேள்வி கேட்ட உங்க முன்ன ஆவியானவரே அதை டீல் பண்ண போறாரு. கையா தட்டி ரக சக்கத்தரா ரி அந்தரதலா அல் பந்த பிரௌடபரபலபா. நல்ல தகப்பனே, நீர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்கள் நடுவில் நீர் உலாவுகிறபடியால் உமக்கு நன்றி. வசனத்தின் ஆழங்களை எங்களுக்கு தந்தருளணும். எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் உயிரடைந்ததாய் புறப்பட்டு போக கிருபை செய்யணும். இந்த ஆண்டின் இந்த மாதம் முழுவதும் ஜபம் நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மறக்க முடியாத ஒரு ஜபமாய் மாறப்போகிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தணும். எல்லாரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இப்போ என்னானாலும் பக்கத்தில் உள்ளவங்க எழும்பி இருப்பாங்க. உற்சாகமாக ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் என்னென்ன பேச போகிறேன்னு தொடக்கத்தில் சொல்கிறேன். அப்போ பிரச்சனை இருக்காது இல்லையா? பேசி முடிக்கலைன்னாலும் நம்ம கிளம்புறோம் இல்லையா? நான் முதல்ல பேச போகிறது யூதா என்றால் யார், அதாகும் முதல்ல பேச போகிறது. ரெண்டாவது பேச போகிறது யூதாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த வாய்ப்பு. இப்போ யூதா யார், அடுத்து யூதாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த வாய்ப்பு, அப்புறம் பேச போகிறது யூதாவின் பாவங்கள், அதையும் சொல்லிட்டு பெரிய திருப்பம். அவ்வளோ காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா முழு ரோஜாவும் முடிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னே நான் முடிப்பேன். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னே முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் போடுவேன். எக்ஸாம் போட்டுட்டு நல்லா எழுதுகிற ஆளுக்கு இந்த பேனாவை தந்துட்டு நான் கிளம்புவதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு எழுதிக்கிடுங்க. யூதாவின் பாவம் அப்படின்னாக்கு நாம் பார்த்தது யூதா யார். யூதா யார் என்பதற்கு 5 காரியங்கள். 1, யூதா என்பது ஒரு தனி நபர். எழுதி வைக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எழுதி வைக்கணும். சபை ஸ்பிரிச்சுவலி எஜுகேட்டடாக இருக்கணும். அதனால் எழுதி வைக்கணும். எழுதி வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவர்கள் எழுதினது மறுபடியும் பேசி கொண்டிருக்கும். அல்லேலூயா. யூதா என்பது ஒரு தனி நபர். நீங்கள் எங்கெல்லாம் பைபிளில் யூதான்னு வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் யூதா ஒரு தனி நபர். ஆனால் 2, யூதா ஒரு தனி நபர் இல்லை, யூதா என்பது ஒரு குடும்பத்தின் பெயர். அப்போ யூதா ஒரு பர்சன். ஒரு பர்சன் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் கூட பைபிளில் நம்ம ஆழமாக வாசிக்கும்போது யூதா என்பது ஒரு குடும்பம். 3, யூதா என்பது ஒரு குடும்பம் மட்டும் இல்லை, கொஞ்சம் கூட ஆழமாக போனால் யூதா என்பது ஒரு சமூகம். அப்போ யூதா லேயாள் பெற்ற, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி பெற்ற ஒரு மகன், ஒருவன். கொஞ்சம் கூட மேலே போய் யூதா ஒருவன் அல்ல, யூதா என்பது ஒரு குடும்பம். என்னை விட அட்வான்ஸாக இருக்கிறீங்க. கொஞ்சம் கூட முன்ன போய் யூதா என்பது ஒரு சமூகம். 4, அது ஒருவேளை உங்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்தை தாண்டி போய் யூதா என்பது ஒரு கோத்திரம். யூதா என்பது ஒரு கோத்திரம். 5, இது எல்லாத்துக்கும் மேலே யூதா என்பது ஒரு ராஜ்யம். சூப்பர். அப்போது யூதா டக்குன்னு சொல்லுங்க. தனி நபர், குடும்பம், சமூகம், கோத்திரம், ராஜ்யம். பக்கத்தில் இருக்க ஆட்கள் கேட்கப்படாது, அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு மெதுவாக சொல்லணும். அப்போ கவனிங்க, யூதாவின் பாவம்னா எவ்வளோ பேர் ஆவிக்குரிய அறிவுள்ளவர்கள்னு கூட பார்க்கணும் இல்லையா? யூதாவின் பாவம்னா தனிநபரின் பாவம், குடும்பத்தின் பாவம், சமூகத்தின் பாவம், கோத்திரத்தின் பாவம், ராஜ்யத்தின் பாவம். அப்போ யூதாவின் ஆசீர்வாதம்னா மெதுவா பேசுங்க. பால்கனில் இருக்கிறவங்க தப்பி தவறி கூட வாய் திறந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். தனிநபரின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், சமூகத்தின் ஆசீர்வாதம், கோத்திரத்தின் ஆசீர்வாதம், ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். அப்படின்னா நான் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை செய்தால், எல்லாரும் கவனிக்கணும்னு, நான் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை செய்தால் அது என்னை பாதிக்கிறது, என் குடும்பத்தை பாதிக்கிறது, என் சமூகத்தை பாதிக்கிறது, என் தேசத்தை பாதிக்கிறது, என் சபையை பாதிக்கிறது. கொஞ்சம் கூட சொல்றேன், நான் முழங்கால நின்று ஜெபம் பண்ணினால் அது என்னை பாதிக்கிறது, என் வீட்டை பாதிக்கிறது, என் சமூகத்தை பாதிக்கிறது, என் சபையை பாதிக்கிறது, என் தேசத்தை பாதிக்கிறது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க செய்கிற ஆவிக்குரிய காரியம் ஒரு தேசத்தை தொடுகிறது. அப்படின்னா நான் செய்கிற தப்பு, நீங்க ஒத்துழைக்கணும், 100% ஒத்துழைக்கணும். நான் செய்கிற தப்பு என்னை பாதிக்கிறது,
குடும்பத்தை பாதிக்கிறது, சமூகத்தை பாதிக்கிறது, சபையை பாதிக்கிறது, ராஜ்யத்தை பாதிக்கிறது. இப்போ நான் சொன்னப்படும் கோத்திரம்னே சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் கூட்டம் முடிஞ்ச என்ன வந்து பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் ஏது கோத்திரம்? ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, இனி இந்த முற்பிதாக்கள் உண்டு இல்லையா, முற்பிதாக்கள் தங்களை முற்பிதாக்கள் என்று காட்டுவதற்கு வேதாகமத்தில் அவர்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. தாங்கள் முற்பிதாக்கள் என்று காட்டுவதற்கு ஒரு 7 பகுதிகளை பைபிளில் இருந்து தொட்டுட்டு முன்ன போறேன். மெய்ப்பனை மெய்ப்பன் என்று காட்டுவதற்கு என்ன அடையாளம்? ஆடு. ஆடு ஆடு. மெய்ப்பனை மெய்ப்பன் என்று காட்டுவதற்கு ஆடு அடையாளம் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஓடு. பரவாயில்லை. யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், மெய்ப்பனை மெய்ப்பன் என்று காட்டுவதற்கான அடையாளம் மெய்ப்பன் கையில் உள்ள கோல். நம்ம முந்தியெல்லாம் அவசரத்துக்கு எடுத்து தரப்பேன் இல்லையா, ஒரு கோல் உண்டு இல்லையா, மெய்ப்பனின் கேள்விப்பட்டதே இல்லை, என்ன கஷ்டம் இல்ல, மெய்ப்பனின் கோல். அப்ப மெய்ப்பனை மெய்ப்பன் என்று அடையாளம் காட்டுவது கோல். இனி அந்த பெர்சிய நாட்டு ராஜாக்களை ராஜாக்கள் என்று அடையாளம் காட்டுவது எது தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், செங்கோல். மெய்ப்பனை மெய்ப்பன் என்று அடையாளம் காட்டுவது கோல், ராஜாவை ராஜாவென்று அடையாளம் காட்டுவது செங்கோல், தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசி என்று அடையாளம் காட்டுவது என்ன? என்ன ஆனா நமக்கு என்ன பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, ஓகே, அதுவும் சரிதான். என்ன ஆனா நமக்கு என்ன? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம், 2 ராஜாக்கள் 4:29. எலிசா உயிரோடு எழுப்பின பிள்ளை செத்து போயிட்டு, எலிசா உயிரோடு எழுப்பின பிள்ளை செத்து போனோடனே அந்த பெண்மணி எலிசாவை தேடி வருகிறாள். எலிசாவை தேடி வந்தப்போ கேயாசி அவளை தடை பண்ணுகிறான். எலிசா சொல்றார், இல்ல எனக்கே வெளிப்படாத பிரச்சனை அவளுக்கு இருக்கு. அப்ப தீர்க்க தரிசனத்துக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. எனக்கே வெளிப்படாத பிரச்சனை அவளுக்கு. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். எனக்கே வெளிப்படாத பிரச்சனை அவளுக்கு இருக்கு, அவளை விட்டுவிடு. உடனே அவ சொல்றா, நீர் ஜெபம் பண்ணி ஒரு குழந்தை கிடைத்ததல்லவா? ஆமா, அந்த பிள்ளை செத்து போயிட்டு, உடனே வரணும். உடனே எலிசா அந்த கேயாசிட்ட சொல்றாரு, நீ என் தடியை பிடித்து கொண்டு போ, வழியில யார்கிட்டையும் பேசாம அந்த கோலை கொண்டு பிள்ளையின் மேல வை, பிள்ளை பிழைப்பான். அவன் கொண்டு போட்டான், பிள்ளை பிழைக்கல. அதிலே புரிஞ்சுக்கிடணும், போற வழி எல்லாம் புலம்பி புலம்பி போயிருக்கான். அந்த பெண்மணி எலிசாவிட்ட சொல்றது, நீர் வந்துதான் ஆகணும். அப்போ அரசனை அரசன் என்று அடையாளம் காட்டுவது, மெதுவா பேசுங்க, கோல். தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசி என்று அடையாளம் காட்டுவது கோல். அப்புறம் மெய்ப்பனை மெய்ப்பனு, தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசின்னு, அரசன் அரசன் அடையாளம் காட்டுவது கோல். அப்புறம் இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட என்ன சொன்னாரு? நீங்க சுவிசேஷம் சொல்ல போகும்போ என்ன கொண்டு போங்க. பாத்தீங்களா, நம்ம என்ன நினைப்போம், 21ஆம் நூற்றாண்டுல யாருக்கும் தெரிந்தாய்கள் பிரச்சனைன்னு. தெருநாய் பிரச்சனை 21ஆம் நூற்றாண்டுல உள்ளதல்ல, 1ஆம் நூற்றாண்டுல உள்ளது. அவர் அதனால சொல்றாரு, நீங்க சுவிசேஷம் சொல்ல போகும்போது மறக்காத கையில எதையும் கொண்டு போங்க. கையில ஒரு சரி, புரிந்தவளுக்காய் கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப 4 பேர்கிட்ட கோல் இருக்கா. 5வது யார் கையில கோல் இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் தலையில முள்முடியை வைத்து அவர்கள் அதை ராணுவ வீரர்கள் கையில கோல், மெதுவா, ராணுவ வீரர்கள் கையில கோல் இருக்கு. 6வது யார் கையில கோல் இருக்கு தெரியுமா? ஆசாரியர்களை ஆசாரியர்கள்னு அடையாளம் காட்டுறது எது? கோல். அந்த எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரவர் பெயர்களை கோல்ல எழுதி கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு வையுங்கள். மறுநாள் காலையில, மறுநாள் காலையில பார்த்தப்போ ஆரோனுடைய கோல் திளர்த்தது, பூத்தது, காய்த்தது. அதாவது பாட்டனி படிச்சா ஒரு ஆல்மண்ட் ட்ரீ, இஸ்ரவேல்ல உள்ள ஒரு ஆல்மண்ட் ட்ரீ பூத்து காய்ச்சி பலன் கொடுக்கன்னா 18 வருடம்
ஆகும். கர்த்தருக்கு ஒரு கம்பு, ஒரு கோல் பலன் கொடுக்கண்ட ஒரு ராத்திரி போதும். ஹல்லேலூயா. அது இந்த ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி ஜெபத்தை முடிச்சு எழும்பும்போ உயிரற்றவைகள் உயிரடையும்னு நம்புறவங்க ஒரு ஹல்லேலூயா. ஏழாவது, 6 பேரை சொன்னேன். ஏழாவது, முற்பிதாக்களின் கையில கோல் இருக்கும். யாரோட கையில கோல் இருக்கும்? முற்பிதாக்களின் கையில கோல் இருக்கும். அப்போ கோல் இருக்குன்னா நமக்கு என்னெல்லாம் யோசனை வருது? ராணுவ வீரனா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஆசாரியனா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், மெய்ப்பனா இருக்கலாம், சுவிசேஷகனா இருக்கலாம். தாறு மாறா கோலை கையில வச்சுட்டு வீசுறாருன்னா உடனே புரிஞ்சுக்கிடணும், ஓ ஹி இஸ் an evangelist. ஒரே ஆளுக்கு உச்சந்தலையில உன்னியப்ப அளவுல பெருகிற மாதிரி கோலை வச்சு தாக்குறாருன்னா புரிஞ்சுக்கிடணும், ஓ அவர் தீர்க்கதரிசி. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ஒரு அல்லேலியா உற்சாகமா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இனி கொஞ்சம் கூட வாருங்க, கொஞ்சம் கூட வாருங்க. இப்போ இந்த முற்பிதாக்களில் முதல் ஆள் யாரு? அது கூட சந்தேகமா இருக்குல்ல, பரவாயில்ல. முற்பிதாக்கள்ல முதல் முற்பிதா ஆபிரகாம். ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு கோலை எடு. எந்த கோலை எடுக்கணும் தெரியுமா? வாதுமை மரத்தின் கோலை எடுக்கணும். எதனுடைய கோலை எடுக்கணும்? வாதுமை மரத்தின் கோலை எடுக்கணும். கொஞ்சம் வேகமா. இப்போ ஆபிரகாம் 6 அடி உயரம் இருந்தாருன்னா கோல் 8 அடி உயரத்தில் வெட்டணும். எத்தனை? 8 அடி உயரத்தில் வெட்டணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உன்னை விட பெரியது. கர்த்தருடைய வார்த்தை உங்க படிப்பை விட பெரியது. கர்த்தருடைய வார்த்தை உங்க திறமையை விட பெரியது. கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றை விட பெரியது. புரிஞ்சவங்க மட்டும் ஒன்று கைதட்டணும். கர்த்தருடைய வார்த்தை இந்த பூமியில உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றை விட பெரியது. இப்போ 8 அடி உயரத்தில் கோல் வெட்டணும். ஆபிரகாம் எத்தனை அடி உயரம்? 6. கையில் இருக்கிற கோல் எத்தனை அடி உயரம்? 8 அடி உயரம். 8 அடி உயரத்தில் கோலை வெட்டினா போதாது, கோலை வெட்டிட்டு தோலை எடுக்கணும். கோலை வெட்டிட்டு தோலை எடுக்கணும். ஏன் தோல் எடுக்கணும் தெரியுமா? தோல் எடுக்கலன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் பார்க்கும்போது சொல்லணும், ஓ இது வாதுமை மரம், இது வாதுமை மரம். சில ஆட்கள் எல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே சொல்லுவோம் இது வாதுமை மரம்னு. அதனால கர்த்தர் சொன்னாரு தோலை உரிக்கணும். ஏன்னா இது இனி இந்த பூமியில இருக்கிற காலம் வரை இது என்ன ஜாதின்னு எவனும் கண்டுபிடிக்கப்படாது. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் இறைச்சி விற்கிற ஸ்டாலில் போனால் நமக்கு பீஃபு, போர்க்கு, ஷீப்பு இவ்வளவுதான் கிடைக்கும். ஆடு, மாடு, பன்றி இதெல்லாம் தான், கோழி இதெல்லாம் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நார்த் ஈஸ்டில் போனால் அப்படி இல்லை. நார்த் ஈஸ்டில் போனால் ஸ்டாலில் நாய் இறைச்சியும் கட்டி தூக்கி போட்டிருக்கும். நாய் இறைச்சியும் கட்டி தூக்கி போட்டுருதுல பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், நம்ம ஆட்டிறைச்சி தான் சாப்பிட்ருக்கோம். எதுதான் சாப்பிட்ருக்கோம்? ஆட்டிறைச்சி தான் சாப்பிட்ருக்கோம். நமக்கு நாய் இறைச்சியை கண்டாலே பிடிக்காது. இப்போ அந்த ஆள் ஆடுன்னு சொல்லி நாயை அறுத்து தந்தா என்ன பண்ணுவோம்? என்ன தோல் இல்லை ஒரு ஆனர். பிரச்சனையே எதுதானே? தோல் தானே பிரச்சனை. இப்போ தோல் இல்லை, தோல் இல்லாததுனால நாயை அறுத்து ஆடுன்னு தந்தாலும் கொண்டு போய் சோத்திரம் பண்ணி தந்த நல்ல நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி சாப்பிட வேண்டியதான். ஆனால் அவங்க புத்தி உள்ளவர்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க தலையை வெட்டி தூர தள்ளுவனும், தோல் எல்லா இடத்துலையும் உரிச்செடுப்பனும், உருவி எடுப்பனும், வாழை மட்டும் விட்டுருவனும். பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு 50 ஆண்டு ஆயிருக்கும், வாழு மட்டும் இருக்கும். சாகிறது வரை நான் என்ன ஜாதின்னு அடையாளம் காட்ட அந்த வாழை மட்டும். அப்படிப்பட்டவர்கள் நம்மிடையே இல்லை. அதற்காக கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சும்மாதான் சொன்னேன். உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. தோல் போச்சுன்னா
தோல் போச்சுன்னா பின்ன எந்த வித்தியாசமும் இல்லை. அதாக்கும் பலியிடுகிற மிருகத்துக்கு தோலை எடுக்கணும்னு சொன்னது. பலிபீடத்துல வந்துட்டா பின்ன வித்தியாசம் இல்லை. அத்தனை பேரும் தேவ பிள்ளைகள். இதை நம்புறவங்க கை தட்டி. வாதுமை மரத்திலிருந்து வெட்டியாச்சு, தோலும் எடுத்தாச்சு. இப்போ பிராண்டும் கண்டுபிடிக்க முடியாது, எஜுகேஷனும் கண்டுபிடிக்க முடியாது, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. கண்ட உடனே எல்லா கோலும் மாதிரி இதுவும் ஒரு கோல். இப்போ அந்த கோலை மோசே கொண்டு தெய்வ சமூகத்தில், ஆபிரகாம் கொண்டு தெய்வ சமூகத்தில் வராரு. இனி என்ன பண்ணணும் தெரியுமா? அதில் கார்வு பண்ணணும். கார்வு பண்ணணும்னா நெயில் உண்டு இல்லையா, நெயில் ஆணி உண்டு இல்லையா, ஆணி வச்சு மெதுவாக கோடு போடணும். ஆபிரகாமனுடைய பேரை லைட்டாக கோடு போட்டு வைக்கணும். அப்புறம் சாராள், அதை லைட்டாக கோடு போட்டு வைக்கணும். அப்புறம் கமா, ஆஹார், கமா, கேத்தூரா, ஸ்டாப். அப்புறம் சின்னதா எத்தனை பிள்ளைகள் உண்டுன்னு கோடு போட்டு வைக்கணும். அப்புறம் சின்னதா எத்தனை இடத்துல நிலம் உண்டுன்னு லைட்டா கோடு போட்டு வைக்கணும். அப்புறம் எங்கெல்லாம் ஊற்றுக்கண்கள் உண்டுன்னு கோடு போட்டு வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு மாதிரி இல்லை. ஊற்றுக்கண் உண்டுன்னா தான் விவசாயம் செய்ய முடியும், ஊற்றுக்கண் உண்டுன்னா தான் தண்ணி குடிக்க முடியும், ஊற்றுக்கண் உண்டுனா தான் வாழ முடியும், பிழைக்க முடியும். இல்லை தகப்பனார் எங்க ஊற்றுக்கண் இருக்குன்னு கோல்ல கோடு போட்டு வைக்கலன்னா பிள்ளை சாகிறது வரை ஊற்றுக்கண்ணை தேடி தேடி செத்து போக வேண்டி வரும். அடுத்த நாள் பேப்பர்ல வரும், தண்ணி தேடி மாணவன் பலி. ஆனாலும் எங்க ஊற்றுக்கண் உண்டுன்னு எழுதி வைக்கணும். அப்புறம் எங்கெல்லாம் பலிபீடம் இருக்குன்னு எழுதி வைக்கணும். எழுதினா கார் பண்ணி வைக்கணும். டக்குன்னு பலியிடணும் அப்படின்னு தோணினா அவன் அந்த கோல் எடுத்து பார்க்கணும். ஓ, இந்த இடத்துல பலிபீடம் இருக்கு, அங்க போய் பலியிடலாம். எல்லா சொத்து விவரம் எல்லாம் லைட்டா அதுல கார் பண்ணி வைக்கணும். சாக போற நேரத்துல மூத்த மகனை கூப்பிடணும். மூத்த மகனை கூப்பிட்டு இதை கையில கொடுக்கணும். இதை கையில கொடுத்துட்டு சொல்லணும், நீ தான் என் சேஷ்ட புத்திரன். தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். நீதான் என் சேஷ்ட புத்திரன். நான் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை கேட்குறேன். இப்போ ஆபிரகாம் 6 அடி, கோலி எத்தனை அடி? 8 அடி. இப்போ ஈசாக்கு 5 அடி. இப்போ கோல் எத்தனை அடி? 7. 7ன்னு சொன்னதாரு? 8 அடி. ஈசாக்கு 5 அடி, கோல் 8 அடி. அது எப்படி? அது எப்படின்னா பிதாக்களின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரும்போ அதிகமாக தான் இருக்கும், அதிகமா இருக்கும். வாக்கு தத்தம் சந்ததிக்கு வரும்போ அதிகமா இருக்கும், கிருபை சந்ததிக்கு வரும்போ அதிகமா இருக்கும். ஏன்னா சந்ததிக்கு பிரச்சனை அதிகம், சந்ததிக்கு சவால் அதிகம், சந்ததிக்கு நெருக்கடி அதிகம். அதனால சந்ததிக்கு வாக்கு தத்தம் அதிகம். இப்போ ஆபிரகாம் சாகிற நேரத்தில் கோலை யார்கிட்ட கொடுத்தாரு? ஈசாக்கிட்ட கொடுத்தாரு. மீதி எல்லாருக்கும் நன்கொடைகளை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு. ஈசாக்கு எதை கொடுத்தாரு? கோலை கொடுத்தாரு. ஈசாக்கு கோலை கையில் வச்சுட்டு பார்க்குறான், அப்பா தண்ணி இல்லையே, என்ன இல்லை, தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி கோலை பார்த்து பார்த்து போகிறான். ஒரு இடத்துல போனால் கோலில் எழுதி இருக்கு, இங்கே ஊற்று உண்டு, இங்கே ஊற்று உண்டு. காலை பார்க்குறான், ஊற்று இல்லை. கோலை பார்க்குறான், என்ன கஷ்டம் இல்லையா? கோல்ல ஊற்று இருக்கு, நிலத்தில் ஊற்று இல்லை அப்படின்னா புரிஞ்சுக்கிடணும். ஆபிரகாம் மரிச்ச உடனே சத்துருக்கள் எழும்பினார்கள். எழும்பி துறவுகளை எல்லாம் மூடி போட்டார்கள். அவங்களுக்கு தெரியாது ஈசாக்கு தியானிக்கிறவனாக்கும்னு. இது பெரிய கஷ்டம். அவங்களுக்கு தெரியாது ஈசாக்கு தியானிக்கிறவனாக்கும்னு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை எடுத்து வச்சு பார்ப்பான், எங்க என்ன இருக்குன்னு பார்ப்பான்னு. அவன் வந்து பார்த்தா மூடப்பட்டிருந்தது. அவன் உடனே வேலைக்காரங்கள்ட்ட சொன்னான், என் தகப்பனுக்கு இங்க ஒரு ஜபக்குழு உண்டு, என் தகப்பனுக்கு இங்க ஒரு அபிஷேகம் உண்டு, என் தகப்பனுக்கு இங்க ஒரு வாக்கு தத்தம் உண்டு. அதை சத்துருக்கள் மூடி போட்டார்கள். தோண்டுங்க, போய் சொல்லாது கோலு. ஒரு நிமிஷம் கையை தட்டி, ஒரு நிமிஷம் கையை தட்டி, என் கோலு போய் சொல்லாதுன்னு, கோலு போய் சொல்லாதுன்னு. பா 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 ரிகதாரபா, இத பின்பற்றி போ, இது போய் சொல்லாது.
அவன் தோண்டினா ஊற்று வருது, ஊற்று வருது. கோல் கையில இருந்தா மூடப்பட்டவைகளை தோண்ட முடியும். ஒருவேளை பரலோகத்தின் தேவன் உங்க மேல வச்ச ஜெப கிருபை மூடப்பட்டிருக்கலாம். உங்க உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி உங்க மேல வச்ச ஏதோ ஆசீர்வாதம் மூடப்பட்டிருக்கலாம். இந்த அதிகாலையில அதை தோண்டி வெளியே கொண்டு வர முடியும். ஒரு நிமிஷம் கை தட்டி சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. திருவசனத்துக்கு முன்ன உங்க சத்தம் போதல்ல. உடக்கபத்தராதியா அல்கந்தராதியா ரியாந்தர சந்தர பாபா. இப்போ ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு கோலுக்கு பெரிய பிரச்சனை உண்டாவல்ல. ஆனா ஈசாக்கு பிரச்சனை வந்துட்டு ஈசாக்கு எழுதுறாரு, எங்கெல்லாம் ஊற்று இருக்கு, சித்தனா, ஏசேக்கு, ரகபோத்து எல்லாம் எழுதுறாரு. பெயர் ஷேபாவில் ஒரு ஊற்றை கண்டு அந்த இடத்துக்கு பெயர் ஷேபா என்று பெயரிட்டார்கள். ஒரு வார்த்தை சொன்ன பிறகு சோத்திரம் சொல்லணும். ஆவியில ஏவுதல் உண்டுன்னா சோத்திரம் சொன்னா போதும். 2 ஊற்றுகளை இழந்தான். எதெல்லாம்? ஏசேக்கு சித்தனா. திருப்பி 1 கொடுத்தாரு, அதோட பேர் என்ன? ரகபோத்து. திருப்பி இன்னொன்னு கொடுத்தாரு, அதுக்கு பேர் என்ன? பெயர்ஷேபா. கவனிங்க, பெயர்னா ஊற்று, பெயர்னா ஊற்று. ஷேபான்னா பிள்ளைகளுக்கு பேர் வைக்க நல்லா இருக்கும்னே. ஷேபான்னா 7. சாத்தான் என்ன நினைச்சான் தெரியுமா? சாகிறது வரை இவன்கிட்ட சொல்லணும். என்னதான் அழைப்பு இருந்தாலும் 2 ஊற்று போச்சு இல்லையா, என்னதான் கிருபை இருந்தாலும் 2 குடும்பம் போச்சு இல்லையா, என்னதான் அபிஷேகம் இருந்தாலும் 2 ஆத்மா போச்சு இல்லையான்னு இப்போ சாத்தானுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா போனது 2, கிடைச்சது 8. போனது 2, கிடைச்சது 8. வசனம் புரிஞ்சவங்க சோத்திரம் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். வசனத்தின் ஆழம் புரிஞ்சவங்க சோத்திரம் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். எழுதி வைங்க. போனது 2, கிடைச்சது 8. போனது 2, கிடைச்சது 8. கடந்த காலத்தில் நீங்க இழந்ததை பற்றி இனி சத்துரு பயப்படுத்த முடியாது. ஏன்னா போனது 2, கிடைச்சது 8. எனக்கு சொல்ல ஒரு பதில் இருக்கு. I have lost 2 but earned 8. ஆபிரகாமுக்கு பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு பையன், அதனால கோலை கொடுத்துட்டாரு. ஆனா ஈசாக்குக்கு பிரச்சனை. ஒரே வயதுள்ள 2 பேர். 2 பேர் எப்பவும் கோலை பார்த்துட்டு தான் இருக்கணும். காலப்பாப்பனும் கோலப்பாப்பனும், காலப்பாப்பனும் கோலப்பாப்பனும். திறமை உள்ளவன் ஏசா விட்ட கோலை கொடுத்தாவன் சொல்லுவான், by the grace of God I have earned my degree and I have earned the stick. நான் பட்டம் படித்தேன், டிகிரியும் வாங்கினேன், கோலும் வாங்கினேன். யாக்கோபு கொடுத்தா அவன் சொல்லுவான், இது திறமை இல்லை, இது திறமை இல்லை, கிருபை. தெரியுமா, சாலமோனுக்கு ஞானம் கிடைச்சது கிருபை. ஆனா அவன் திறமை என்று நினைத்து அழிந்தான். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். சாலமோனுக்கு ஞானம் கிடைத்தது கிருபை, அது திறமை அல்ல. அவன் அதை திறமைன்னு நினைச்சு அழிஞ்சான். கிருபதான். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கிருபையாதான் பார்க்கணும். கிருபை வேற, திறமை வேற. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கோலு யாக்கோபு கையில கிடைச்சு, நல்ல பாக்கியம் பாருங்க. கோலு கிடைச்சது, வீடு போனது. கோலு கிடைச்சது, வீடு போனது. எப்போ நீங்க புரிஞ்சுக்கிடணும், தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே ஆப்போசிட்டா நடக்குதுன்னா அந்த தீர்க்க தரிசனம் சரியானது. தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே எல்லாம் சாதகமா நடக்குதுன்னா you have to doubt that prophecy. அந்த தீர்க்க தரிசனத்தை சந்தேகப்படணும். ஏன்னா யோசேப்பு கண்ட சொப்பனம் என்ன? எல்லாரும் என்னை வணங்குகிறார்கள். அதாக்கும் சொப்பனம் கண்டு கொஞ்ச நாளுக்குள்ள குண்டுக்குள்ள கிடக்கிறான்.
ஓ சரிதான் வணங்கணும், ஏன்னா குண்டுக்குள்ள கிடக்கும். அப்படி குனிகிறது வணக்கமா எடுக்கவா? இல்ல, ஆப்போசிட்டா தான் நடக்குது. ஆப்போசிட்டா நடக்குதுன்னா புரிஞ்சுக்கிடணும், அது தீர்க்க தரிசனம். கோலு கையில கிடைச்சது, வீடு போச்சு, மம்மி போச்சு, டாடி போச்சு, ஊரு போச்சு, எல்லாம் போச்சு, ஓடுறான். இப்ப இவன் ஓடும்போது இவனுக்கு முன்னே இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? தனிமையா ஓடுறான். வாக்கு தத்தம் யார் கையில இருக்கோ அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்க என்ன சொன்னா அல்லேலூயா சொல்லுவேன்னு எனக்கு முன்னமே சொல்லித்தாருங்க. அதுக்கு தக்கபடி நான் சொல்லித்தாரேன். வாக்கு தத்தம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் கூட தேவ பிரசன்னம் இருக்கிறது, அவர்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார். பிரதர், do you have the promise? You have God. கர்த்தர் கூட இருக்கிறார். இனி அவனுக்கு முன்ன ஒரு பெரிய சவால் பாருங்க. என்ன சவால் தெரியுமா? யோர்தானை தாண்டணும். எதை தாண்டணும்? யோர்தானை தாண்டணும். யோசுவாவிட்ட கேளுங்க, யோர்தானை எப்படி தாண்டினாய்? தேவ பிரசன்னத்தினால் தாண்டினேன். எதை? தேவ பிரசன்னம். ஆசாரியர்கள்ட்ட கேளுங்க, எப்படி யோர்தானை தாண்டினீர்கள்? தேவ பிரசன்னத்தினால் தாண்டினோம். யோசுவாவும் ஆசாரியர்களும் யோர்தானை தாண்டினது தேவ பிரசன்னத்தால். இனி எலியாவிட்ட கேளுங்க, எப்படி யோர்தானை தாண்டினாய்? அவர் சூப்பர் இங்கிலீஷில் சொல்லுவார், மேண்டில். உங்களுக்கு புரியல இல்லையா? எனக்கும் புரியல. என்ன? சால்வை எடுத்தாரு, முறுக்கி பிடிச்சு ஒற்ற அடி, யோர்தான் வெட்டாந்தரை ஆயிட்டு. அப்படி யோர்தானை தாண்டினாரு. இனி எலிசா விட்ட கேளுங்க, எப்படி யோர்தானை தாண்டினாய்? எலிசா சொல்றாரு, சொல்லி அடிச்சேண்டு. பெரிய கஷ்டமா இருக்கு. எப்படி அடிச்சேன்னு சொல்லி அடிச்சேன். என்ன சொல்லி அடிச்சேன்? எலியாவின் தேவன் எங்கே? கர்த்தர் திறந்தார். ஏன்னா கர்த்தருக்கே டவுட் ஆயிட்டு விபி கூடும்னு. அவன் பாத்தீங்களா, யோசுவா சொல்றாரு பிரசன்னம் யோர்தானை பிளந்தது. எலியா சொல்றாரு சால்வை யோர்தானை பிளந்தது. எலிசா சொல்றாரு சால்வையும் புலம்பலும் யோர்தானை பிளந்தது. இனி எனக்கு சந்தேகம், யாக்கோபிட்ட கேட்கணும், யாக்கோபே நீ எப்படி யோர்தானை பிளந்தாய்? என்ன ஆனாலும் யோர்தானுக்கு அந்த பக்கம் போய் தான் ஆகணும். அப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, யோர்தானில் கடக்க ரெண்டு வழி இருக்கு. ஒரு வழி ஹைவே, இன்னொன்று ஷார்ட் ரூட்டு. அப்படி இல்லை, யாக்கோபு யோர்தானை கடந்தது எப்படி தெரியுமா? யாராவது யாக்கோபு யோர்தானில் காலை வைக்கல. யாக்கோபு யோர்தானில் காலை வைக்கல. சொல்லுங்க, கோலும் மெதுவா மெதுவா, பக்கத்தில் இருக்க ஆட்கள் கேட்க போகுது. கோலும் 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 கோலும், ஏ சத்தம் போதல்ல, கோலும். அப்படின்னா வாக்கு தத்தத்தின் கோல் கையில் இருக்குன்னா கடக்க முடியாத யோர்தானை நீ கோலை வச்சே கடக்கலாம். கை தட்டி, நல்ல கையை தட்டி, you cross your Jordan. ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொன்று சொல்லணும். பார்த்தீங்களா, அவங்க சொல்றாங்க நாங்க உடன்படிக்கை பெட்டி கொண்டு போனோம், யோர்தானை கடந்தோம். யோசுவா சொல்றாரு தைரியம் உள்ள ஆட்கள் கால் வைத்தார்கள், யோர்தானை கடந்தோம். எலியா சொல்றாரு சால்வை, எலிசா சொல்றாரு சால்வையும் புலம்பலும். இந்த எலிசாவுக்கும் எலியாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு, சொல்லிட்டு போறேன். எலியா யோர்தானை கடந்தது எப்போ? வாழ்க்கையின் தொடக்கத்திலையா, வாழ்க்கையின் முடிவிலையா? மெதுவா பேசுங்க, எனக்கு கேட்கல. எலியா யோர்தானை கடந்தது வாழ்க்கையின் முடிவில், எலிசா வாழ்க்கையின் தொடக்கத்தில். அதே யோசனையில் ஒன்று நினைச்சு பாருங்க, இயேசு சிலுவை எடுத்தது எப்போ? முடிவில். நம்மளை பார்த்து சொன்னது மெதுவா மெதுவா, சாத்தான் கேட்டுட போறான், மெதுவா. எலியா யோர்தானை கடந்தது கடைசியில, எலிசா கடந்துதான் தொடங்கிய வச்சது. இயேசு சிலுவை எடுத்தது கடைசியில. என்ன பார்த்து சொன்னது? அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அப்படின்னா சிலுவையை சுமக்க வேண்டிய அபிஷேகத்தை தாராரு. நல்ல ஒண்ணு கை தட்டி.
அப்போ ஈசாக்கு சொல்றாரு கோலை வச்சு மூடப்பட்டதை தோண்டி எடுத்தேன். யாக்கோபு சொல்றாரு கோலை வச்சு யோர்தானே தான் கடந்தேன். இனி கொஞ்சம் கூட சேர்ந்து கவனிக்கணும், கொஞ்சம் கூட சேர்ந்து கவனிக்கணும். அதே ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் ஒரு ஜபம், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? Do you need a wife? உடனே அவன் சொல்றான், I have enough. அழுத்தமா சொன்னாங்க பாத்தீங்களா, எனக்கு ஒரு மனைவி அப்படின்னு. Do you need more wife? அவன் சொன்னா, ஐயோ இருக்கிறதே போதும் ஆண்டவரே. அடுத்த ஆண்டவர் கேட்கிறாரு, Do you need more children? Do you need more children? ஒரு திருவாண்டரத்தில் ஒரு ஆள், அவருக்கு 5 வயசான பிள்ளை, ஆண் பிள்ளை, மனைவி இறந்து போச்சு. கொச்சின்ல ஒரு பெண்மணி, 4 வயசான பெண் பிள்ளை, புருஷன் இறந்துட்டாரு. அப்போ அந்த பெண்மணி நியூஸ் பேப்பரில் போடுது, எனக்கு புருஷனாகவும் என் பெண் பிள்ளைக்கு அப்பாவாகவும் ஒரு ஆள் தேவை. இந்த ஆள் திருவாண்டரத்தில் இருந்துட்டு பேப்பரில் போடுறாரு, எனக்கு மனைவியாகவும் என் ஆண் பிள்ளைக்கு தாயாகவும் ஒரு ஆள் தேவை. இது ரெண்டும் என்னாச்சு? கனெக்ஷன் ஆச்சு. கல்யாணம் பண்ணிட்டணும். கல்யாணம் பண்ணி 3-4 வருஷம் ஆண்டுகள் தாண்டி அந்த மனைவி புருஷன்ட்ட சொல்லுது, அத்தான் ஓடி வாருங்க, உங்க பிள்ளையும் எனக்க பிள்ளையும் சேர்ந்து நமக்க பிள்ளைய அடிக்குதுன்னு. டிகிரி எடுத்தாதான் புரியுமோ? லேட்டா இருக்கலாம், ஆனா இவ்வளவு லேட்டா இருக்கக்கூடாது. உங்க பிள்ளையும், உங்க பிள்ளைன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கு, என் பிள்ளை இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கு, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு பிள்ளை. இப்போ உங்க பிள்ளையும் எனக்கு பிள்ளையும் சேர்ந்து அப்படியாக்கும் யாக்கோவுக்கு வீடுன்னு சொல்ல வந்தேன். யாக்கோ வீட்டில் 24 hours உனக்க பிள்ளையும் எனக்க பிள்ளையும் சேர்ந்து நமக்கு பிள்ளை அடிக்குது. கர்த்தர் கேட்டார், உனக்கு சந்ததி வேணுமா? அவன் சொல்றான், ஆண்டவரே அப்படி ஒரு சம்பவமே வேண்டாம். உடனே கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் கேட்கிறார், ஆடு வேணுமா? வேண்டாம். ஆண்டவர் கேட்கிறாரு, மாடு வேணுமா? வேண்டாம். இதெல்லாம் தேவைக்கு மேலே இருக்கு, உனக்கு என்ன வேணும்? உடனே அவன் சொல்றான், நீர் என்ன ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் அவனுடைய தொடை சந்தை தொட்டார், அது சொலுக்கிட்டு. நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, இந்த முழு ஜெபத்துக்கு வந்தீங்க, வரும்போ மைக்கடைச மாதிரி வந்தீங்கன்னு கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போ நீங்க இப்படி போனா எனக்கு வேற பிரச்சனை ஒண்ணும் இல்லை. பக்கத்தில் இருந்த ஆட்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அனனியா சப்பீராவை அடித்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், எடுக்கலன்னு தான் உண்டு, அடி கொடுத்துட்டு தான் இருக்காருன்னு. ஏன்னா ஜபப்பறைக்கு போகும்போ லெஃப்ட் ரைட், வீட்டுக்கு போகும்போ வீட்டில் போன உடனே 4 மனைவிகளும் வந்து கேட்கணும், அத்தான் எவனாவது அடிச்சானா? அத்தான் இல்லை, நான் யுத்தத்தில் ஜெயிச்சேன்னு சொன்ன உடனே அவன் கேட்கணும், நடந்து வரும்போ பார்த்தோம் ஒரு காலு ரிவர்ஸ் கியர்ல கிடந்துன்னு. என்ன கஷ்டம் இல்லையா? 2 காலம் நல்லா இருக்கும்போவே 4 மனைவிகளுக்கும் 12 பிள்ளைகளுக்கும் சாப்பாடு போடுறது எவ்வளவு கஷ்டம். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இப்படி செஞ்சிருக்க வேண்டாம். அவன் நல்லா தானே வந்தான், ஆசீர்வாதத்தை தானே கேட்டான். உடனே கர்த்தர் சொல்றாரு, கேட்டான் ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், கேட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தேன். நான் கேட்டேன், ஆண்டவரே இது என்ன ஆசீர்வாதம்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்தேன் 100க்கு 100 ஃபிட்டா இருக்கிறான், பலவீனனுக்கு தான் கிருபையை கொடுக்க முடியும், ஒரு பலவீனம் இல்லாததுனால ஒரு பலவீனத்தை கொடுத்தேன்.
பலவீனத்தின் மேல கிருபை கொடுக்கிறேன்னு புரிஞ்சவங்க கை தட்டினா போதும், புரிஞ்சவங்க வாயை திறந்தா போதும், புரிஞ்சவங்க சத்தம் உயர்த்தினா போதும். எந்த பகுதியில பலவீனம் அந்த பகுதியில இப்ப கிருபை பாயுது. ஏன் அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணி விடுதலை வரல? கிருபை பாயுது. ஏன் அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கல? கிருபை பாயுது. கையா தட்டு. ஒத்துழைப்பு தாருங்கள், சேர்ந்து யோசிப்போம். ஒத்துழைப்பு தாருங்கள். மோசேக்கு 40 வருஷம் அரண்மனையில் ஹீப்ரு பேசுவார், கிரீக் பேசுவார், எல்லா லாங்குவேஜும் வச்சு கீச்சுவாரா. 40 வருஷம் ஆடுகளுக்கு பின்னால் நடந்தாரா. ஏயும் பியும் எல்லாம் போச்சு, ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும். அது என்ன தெரியுமா? காலையில் எழும்பினா சாயங்காலம் வர காலையில் எழும்பினா சாயங்காலம் வர. மனைவிக்கு மட்டும் சந்தேகம் இல்லை, ஏன்னா கல்யாண டைம் நல்லா பேசிட்டு இருந்தார். அதனால மனைவிக்கு சந்தேகம் இல்லை. மனைவிக்கு என்ன புரிஞ்சிட்டுன்னா தொழில் மேல உள்ள ஈடுபாடு. தப்புதான். எண்ணத்தின் மேல உள்ள ஈடுபாடு, தொழில் மேல உள்ள ஈடுபாடு. சில ஆட்கள் அப்படியாகும். ஒரு வேலையை கொடுத்தா வேலை செய்ய மாட்டார்கள், அவங்களே வேலை ஆகி விடுவார்கள். பின்ன அந்த வேலையை வச்சு நம்ம பாடுபட வேண்டி வரும். சில ஆட்கள்கிட்ட வேலை கொடுத்தால் வேலை வைத்து விடுவார்கள். தப்புதான். இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே எல்லாம் நீர் செஞ்ச பிறகும் அப்படித்தானே இருக்கு. மகனே உனக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவரே வீடியோ நல்லா இருக்கு, ஆடியோ அவுட்டுன்னு. வீடியோ நல்லா இருக்கு, ஆடியோ அவுட்டுன்னு. நேர் பார்வனுக்கு முன்ன நிறுத்தி பார்வன் என்கிட்ட கேள்வியை கேட்டு நான் நாக்கல்ல அவனை ரெடி பண்ணி வரக்கு முன்ன அவன் தலையை எடுத்து செயல் போடுவான். இது சரிப்பட்டு வராதுன்னு மோசே என்ன நினைச்சார் தெரியுமா? 2 காரியம் நடக்கும். ஒன்று, கர்த்தர் நீ சரிப்பட்டு வராதுன்னு தள்ளுவார். இல்லைன்னா 3, 2, 1 ஹீல். உடனே வாயை திறந்தான், பேசுறான், அப்படி வருது லாங்குவேஜ். இதை 2ஐயும் அவன் நினைச்சான். கர்த்தர் என்ன கேட்டார் தெரியுமா? ஒன்று பண்ணு, நீ வீடியோ, ஆரோன் ஆடியோ. என்ன கஷ்டம் இல்லையா? நீ வீடியோ, ஆரோன் ஆடியோ. நீ போய் நிக்கணும், அவன் பேசுவான். ரிமோட் எல்லாம் உன் கையில வச்சுக்கிடணும். எனக்கு அப்போ புரியல, ஆனா எனக்கு இப்ப புரியுது. ஆரோனையும் ரட்சிக்க விரும்பி, ஆரோனையும் பயன்படுத்த விரும்பி, ஆரோனையும் ஊழியத்தில் கொண்டு வர விரும்பி மோசேயை பலவீனப்படுத்தி வைத்தார். புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டணும். என்னை பலவீனப்படுத்தி இன்னும் அநேகரை எழுப்புகிறார். இதுதான் பவுலுக்கும் 3 தடவை ஜெபம் பண்ணி இருக்கிறார். 3 சீசன் சொல்றாரு, என் காரியத்துக்கு இதுவரை நான் ஜெபித்தது பிலிப்பி பட்டணம், எபேசு பட்டணம், தர்பை, லிஸ்திரா அப்படி ஓடிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெப குறிப்பு 3 தடவை ஜெபம் பண்ணேன். கர்த்தர் உடனே சொன்னார், அது வச்சது நான் தான். ஏன் ஆண்டவரே? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பயங்கர கிளவர். உனக்கு கிருபை தரக்கு தேடி பார்த்தா கிருபை தரக்கு வாய்ப்பே இல்லை. உனக்கு எல்லா திறமையும் இருக்கு, அதனால கிருபை தரணுங்கிறதுக்காக ஒரு பலவீனத்தை வச்சேன். உன் பலவீனத்தில் உன் பலவீனத்தில் சபை இப்போ சந்தோஷமா கை தட்டலாம். பதில் வராத ஜப குறிப்புகளை நினைச்சு கை தட்டலாம். கர்த்தர் பதில் தராத காரியங்களை நினைச்சு கை தட்டலாம்.
திறமை இருந்தா கிருபைக்கு வாய்ப்பில்லை இல்லையா? அதனால ஒரு பலவீனத்துக்கு மட்டும் ஆண்டவர் பதில் தரல. ஏன்னா அந்த பலவீனத்தை பயன்படுத்தி வாழ்நாளெல்லாம் கிருபை தர போகிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பலவீனனுக்கு கிருபை, பலவீனனுக்கு கிருபை, பலவீனனுக்கு கிருபை. சத்தம் போதல்ல, பலவீனனுக்கு கிருபை. இப்போ யாக்கோபின் கையில இருந்த அந்த கோல் அடுத்த பிரயோஜனத்தை பாருங்க. இனி கால் வச்சு என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, எத்தனை வருஷம் கால் வச்சு நடந்த? 20 ஆண்டுகள். இனி கோல் வச்சு நட. எப்படி? மதுவா பேசுங்க. காலு வச்சு நடந்தா நீ எங்க நடப்ப? லாபானுக வீட்டிலையும் லாபானுக முற்றத்திலையும் நடப்ப. கோலு வச்சு நடந்தா எகிப்திலையும் நடக்கலாம். பார்வோனுக்கு தலையில கைய வைக்கலாம், பார்வோனை ஆசீர்வதிக்கலாம். இப்ப அடுத்து யாக்கோபுக்கு பரவாக்கும் பெரிய பிரச்சனை. ஒரு கோலும் ஒரு கோலும் 12 ஆட்களும் 12 ஆட்களும். அது ஒவ்வொரு ஆட்களை பாருங்க. வண்டலூர் சூக்கு ஒரு தடவையாவது போயிட்டு கை தூக்குங்க. இந்த பக்கம் பார்க்கல இல்லையா? வண்டலூர் சூக்கு ஒரு தடவையாவது போயிட்டு கை தூக்குங்க. அப்படியே கை தூக்குனவங்க யாக்கோபுக்கு வீட்டுக்கு வாருங்க. நப்தலி, டக்கு டக்குன்னு சொல்லணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்காது. நப்தலி விடுதலை பெற்ற பெண் மான். அப்ப யாக்கோபு வீட்டில் என்ன இருக்கு? மான் இருக்கு. இனி பென்யமீன் பீறுகிற ஓநாய். ஓநாய்க்கும் மானுக்கும் எப்படி? நீங்க ஒத்துழைக்கல. ஓநாயும் மானும் எப்படி? அப்ப மானு இருக்கு, ஓநாய் இருக்கு. அப்புறம் தான் வலு சர்ப்பம். அப்போ யாக்கோபு வீட்டில் ஓநாய், மெதுவா மெதுவா, ஓநாய், மான், பாம்பு. அப்புறம் இசக்கார். இசக்கார் 2 பொதிகளுக்கு நடுவே படுத்து கிடக்கிற பலத்த கழுதை. அப்ப வீட்டில் என்ன இருக்கு? கழுதை இருக்கு. அப்புறம் யூதா. யூதா பால சிங்கம். யோசேப்பு. பார்க்குறீங்களா? ஒரு செடி, ஒரு செடி, ஒரு மானு, மீதி எல்லாம் டெரிஃபிக் அனிமல்ஸ். உங்க வீட்டை பார்க்காது, உங்க வீட்டை. நான் யாக்கோபு வீட்டை சொன்னேன். சில ஆட்கள் மனசுல கர்த்தாவே எங்க வீடும் அப்படித்தானே இருக்குன்னு. நம்ம வீட்டுக்கு சப்ஜெக்டே எடுக்கல. சப்ஜெக்ட் யாரோட வீடு? யாக்கோபு வீடு. அதாக்கும் சில நேரம் யாக்கோபு மௌனமா இருக்கிறது. ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ள சிங்கம், ஓநாய், பாம்பு, கழுதை, பாவம் மானு. அந்த மானுக பிரச்சனையை பாருங்க. விடுதலை பெற்ற பெண்மானுலே சொல்லியிருக்கு. விடுதலை பிறக்கும் முன்ன கட்டி போட்டிருந்த பெண்மான். கட்டி போட்டிருப்போ இவங்க மாறி மாறி யோசிச்சிருப்பா இருக்கும், யாருக்கு எந்த பார்ட்டை சாப்பிடலான்னு. நல்ல காலம் கர்த்தர் அவிழ்த்து விட்டார். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். நல்ல வேளை கர்த்தர் அவிழ்த்து விட்டார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு கோலை வச்சுட்டு இவ்வளவு பேரை சமாளிக்க முடியுமா? யாருக்கு கையில கோலை கொடுத்தாலும் யாக்கோவுக்கு மரணம், மரணம் உறுதி. பேசாம ஒரு காரியம் தான் உண்டு, வச்சுட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களுக்கு கொடுன்னு சொல்றதா? நான் யாக்கோவுக்கு சேஃப்டியா சொன்னேன். உமக்கு உமக்கு பிரியமானவனு கொடுன்னு சொல்றது யாக்கோவுக்கு சேஃப்டி. ஒரு 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 ஐயா அவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. எங்க வீட்டுக்கு வந்து சொன்னாரு, பாஸ்டர் ஒரு தரிசனம் கண்டேன். நான் கேட்டேன், என்ன தரிசனம் ஐயா? எனக்கு பிறகு எனக்கு சபைகளையும் ஊழியங்களையும் நீங்க கவனிக்கிற மாதிரி தரிசனம் கண்டேன். அவருக்கு பிறகு பொறாம பொறாம எங்க இந்த பிரசங்கியார் டெவலப் ஆயிடுவாரோன்னு. எனக்கு பிறகு
என் சபையும் என் ஊழியங்களையும் உங்கள் கையில் கர்த்தர் தர சொல்லி தரிசனம் கண்டேன்னு காலையிலே வந்தார். காலையில் வந்து சொல்லி மத்தியானம் வரை உட்கார்ந்துருந்தார். அப்போ நான் சொன்னேன், ஐயா உங்கள்கிட்ட சொன்ன கர்த்தர் எனட்டையும், இப்போ எனட்ட பிரச்சனை என்ன தானே உங்கள்கிட்ட வந்து என் பிள்ளைகிட்ட நான் பேசலை, அதனால் மகனே நீ போய் சொல்லுன்னு சொல்லணும். எனட்ட பேசட்டையா நான் வாரேன்னு சொன்னேன். எனட்ட பேசட்டு நான் வாரேன்னு சொன்னேன். கர்த்தர் எனட்ட பேசலை. ஒரு கொஞ்ச நாள் தாண்டி அவர் இறந்துட்டார். அவர் இறந்தப்போ பாவம் இல்லையா அப்படின்னு மனசில் நினச்சேன். நம்மள்கிட்ட இவ்வளோ அன்பு காட்டி வீட்டில் வந்து தரிசனத்தை சொல்லி நம்ம அந்த ஊழியத்தை எடுக்கவே போகலை. இருந்தாலும் அவருடைய மரணத்துக்கு போய் ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சேன். நான் போனேன். என்னை கண்ட உடனே பேசுவதற்கு வாய்ப்பு தந்தார்கள். நான் பேசினேன். பேசி முடித்த பிறகு தான் தெரியுது, அந்த ஒரு தரிசனம் என்கிட்ட மட்டும் இல்லை, 20 பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. 19 பேர் அடி ஆட்களோட வந்து நிற்கணும். 19 பேர் அடியாட்களோட வந்து நிற்கணும். ஏன்னா அவர் பெய்யாச்சு, நீ பங்கு போடணும் இல்லையா. நான் இனி அங்க வச்சு என்கிட்ட உண்மையிலே சொன்னார்னு சொன்னா என்ன அனுப்பணும்? ஏன்னா அந்த கூட்டத்திலே பலவீனன் நான். ஆனாலும் நான் மாதரக்கல்ல. உங்க அடக்கத்துக்கு தேசம் அதிர்கிற அளவில் ஆள் வரணுமா? 10 பேர்கிட்ட சொல்லணும், நான் செத்த பிறகு என் சொத்தை எடுத்துக்கணும். 10 பேரும் 10 வண்டி ஆளோட வந்துடணும். ஒரு வண்டியில் 100 பேர். அப்போ 10 பேருக்கு சார்பாக 100 பேர். இறந்து கிடக்க உங்க சார்பாக 1000 பேர். டன். யாக்கோபு இப்போ அப்படிதான் நினைக்கிறாரு. எல்லார்கிட்டையும் சொல்லலாம், நீ எடுத்துக்க மகனே, ஆனால் அப்போ செத்த பிறகு எடுத்துக்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு யாக்கோபு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் நியாயப்படி அந்த கோல் ரூபனுக்கு போகணும். ஆனால் கோல் ரூபனுக்கு கொடுக்கல. கோலை யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? யாராவது கரெக்டாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு வசன அறிவு ரொம்ப இருக்குது. யூதாவுக்கு கொடுக்குறாரு. ஏன் யூதாவுக்கு கொடுக்குறாரு? யூதா பிறந்த போலேயா சொன்னது, நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது ஆராதனை. சாத்தான் இயேசுட்ட சொன்னா இல்லையா, ஒன்னு ஆராதி உலகம் மொத்தம் தாரேன்னு. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆராதனை. சிறைச்சாலை கதவு திறந்தது ஆராதனை. தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவது ஆராதனை. ஒரு நிமிஷம் கை தட்டி, ஒரு நிமிஷம் நல்லா கையா தட்டி, நல்லா பற்றி பிடிங்க, கைய தட்டி. பலமான ஒரு அபிஷேகம். கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஆபிரகாம் சுமந்தது, ஈசாக்கு சுமந்தது, யாக்கோபு சுமந்தது யார் கையில் இருக்கு? யூதாவின் கையில் இருக்கு. இனி நாம படிக்க வேண்டியது யூதாவின் பாவங்கள். என்ன படிக்க போறோம்? யூதாவின் பாவங்கள். யூதாவின் பாவம் 1, ஆவிக்குரிய உறவுகளை விட்டான். எதை விட்டான்? ஆவிக்குரிய உறவுகளை விட்டான். ஆதியாகமம் 38:1. அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு, போதும் பார்த்தீங்களா? இப்போ நீங்க மரமானால் உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க தான் வேறு. லேட்டா இருக்கலாம். இவ்வளவு லேட் ரொம்ப கஷ்டம். நீங்கள் மரமாகலாம், நீங்க எவ்வளவு பெரிய மரமாகலாம், ஆனால் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தான் வேறு.
எத்தனை காலமானாலும் நீங்க நிற்பது அந்த வேர்ல. வேறு இல்லாம மரம் நிற்க முடியாது. அப்ப எனக்கு ஆவிக்குரிய உறவுகள் தேவை, எனக்காக ஜெபிக்கிறவர்கள் தேவை, எனக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் தேவை. எனக்கு கை கொடுத்து பிரதர் நீங்க பயப்படாதுங்க நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லுகிறவர்கள் தேவை. எனக்கு ஆவிக்குரிய ஆலோசனை தேவை, எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் தேவை, எனக்கு ஆவிக்குரிய தாய் தேவை, எனக்கு ஆவிக்குரிய சகோதரன் தேவை, எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவை. ஏன்னா எனக்கு தேவையான சில ஆலோசனைகள் எனக்கு தருவதற்கு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய சகோதரர்கள் எனக்கு வேணும். அந்த வேர்ல தான் நான் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். அது யூதாவுக்கு தெரியல. யூதா என்ன நினைச்சான் தெரியுமா? என் வீட்டில் உள்ளதில் ஆராதனை வீரன் நான் தான், என் வீட்டில் நான் தான் நல்லா பாடுறேன், என் வீட்டில் நான் தான் நல்லா ஜபிக்கிறேன், என் வீட்டில் நான் தான் நல்லா இருக்கிறேன், பின்ன ஏன் நான் ஒரு தனி அமைப்பா இயங்க கூடாது? நான் தான் என் வீட்டில் கிருபை உள்ளவன், என் வீட்டில் எனக்கு தான் அழைப்பு இருக்கு, என் வீட்டில் எனக்கு தான் அபிஷேகம் இருக்கு, என் வீட்டில் இருந்து கர்த்தர் என்னதான் கண்டுபிடிச்சிருக்கிறார், என் தாய் என்ன பெற்றப்பதான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி ஆராதனையை தொடங்கி வச்சாள் அப்படின்னு சொல்லி அவன் தனியா இயங்கலாம் என்று நினைச்சு யூதாவின் முதல் தவறு ஆவிக்குரிய உறவுகளை இழந்தான். அருமை தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் கவனிங்க, நீங்க கொஞ்சம் கவனிங்க. பணத்தை இழக்கலாம், அறிவை இழக்கலாம், ஆரோக்கியத்தை இழக்கலாம், வருமானத்தை இழக்கலாம், இந்த உலகத்தில் நீங்க எதையும் இழக்கலாம். ஆனா நீங்க இழக்க கூடாதது உங்களுக்காக ஜெபிக்கிற ஆவிக்குரிய உறவுகள், உங்களுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள். அவர்களை விட நீங்க வளர்ந்தாலோ, அவர்களை விட நீங்க பெரிய ஆளானாலோ, ஒருவேளை அவங்களே உங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கத்தக்க அளவில் நீங்க வளர்ந்தாலோ, இப்போ அந்த வேர்ல தான் நான் நிற்க முடியும். இப்போ எனக்கு நிக்கிறதுக்கு எது வேணும்? அந்த வேர் வேணும். அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைச்சான்? நான் பரவாயில்லை, நான் பாடுறேனே, நான் பாடுறேனே. அந்த மரங்கொத்தி உண்டு இல்லையா, மரங்கொத்திக்கு இங்கே என்ன சொல்லணும்? உட்பக்கர். உட்பக்கர் மரங்கொத்தி. ஒரு மரங்கொத்தி ஒரு பெரிய மரம், ஒரு பெரிய மரத்தில் போய் உட்கார்ந்துட்டு ஒரு கொத்து கொத்துச்சு. ஒரு கொத்து கொத்தின உடனே மரம் ரெண்டா பிளந்து, மரம் ரெண்டா பிளந்து மரங்குத்தியால தாங்க முடியல. உண்மையில் நடந்தது என்னன்னா, மரங்குத்தி ஒரு கொத்து கொத்தினதும் ஒரு இடி இடித்தது. தண்டர், இடி மின்னல் உண்டு இல்லையா, ஒரு இடி இடித்ததுனால மரம் பிளந்து. ஆனால் டைமிங் கரெக்டாக இருந்து இது தொடவும் இது தொடவும். எங்கே போனாலும் கர்த்தர் சோத்திரம் கிருபையினால. நீங்கள் பேப்பரில் வாசிங்களா, அந்த மரம் நான் கொத்தினப்பதான் பிளந்துண்டு. மரங்குத்தி நீ தனியாக எங்கன்னா ஒரு மரத்தையாவது ஒரு கொம்பாவது. அந்த டைமில் மரங்குத்தி வாய வச்சப்போ இடி வெட்டினது மரம். சாட்சி உள்ளக்கு ஒரு வாய்ப்பாச்சு. பாவம், ஒரு சாட்சியும் சொல்லாத எத்தனை காலம் என் பிள்ளை நடக்கும், ஒரு சாட்சியாவது சொல்லட்டும்னு சொல்லி கர்த்தர் தனியா எங்க முடியாது. எனக்கு வேறு வேணும், எனக்கு ஜபிக்கிறவர்கள் வேணும், எனக்கு ஆலோசனை தருகிறவர்கள் வேணும். நீங்க பாருங்க, தாவீதுக்கு எப்போவுமே சம்பளம் கொடுத்து தீர்க்கதரிசியில் வச்சிருக்கிறான். கூப்பிட்டு சம்பளம் கொடுக்குறான். இந்த மாதம் சேலரி தான், அப்படி வாங்கிட்டு சைன் போட்டுட்டு போகணும். மறுநாள் வந்து தாவீதுகிட்ட சொல்லணும், ஏன் சம்பளத்தில் வேலை பார்க்குறான், எனக்கு விரோதமா? அப்படிதான், அது அப்படிதான் இருக்கணும். ஏன் சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கு ஆதரவா தீர்க்க தரிசனம் சொல்றான்னா அவனை அன்னைக்கு வேலையிலிருந்து தூக்கணும். ஐயோ, என்ன கஷ்டம் இல்லையா? ஏன் சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கு ஆதரவா தீர்க்க தரிசனம் சொல்றான்னா அவன் தன் வேலையில பிடிப்பா இருக்கிறான். ஏன் சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்றான்னா அவன் கர்த்தரிடத்துல பிடிப்பா இருக்கிறான். சாலமோன் அரசான உடனே நீங்க பாருங்க, அவன் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? எல்லா தீர்க்கதரிசிகளையும் வேலையை விட்டு தூக்கினான்.
அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? எனக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாம் இங்க இருக்குன்னு. எனக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாம் இங்க இருக்குன்னு நினைச்சு எல்லா தீர்க்கதரிசிகளையும் அரண்மனையை விட்டு அகற்றினா. அவனுக்கு தெரியல அதுதான் அவன் தோல்வின்னு. ஏன்னா எப்பவும் எனக்கு தேவையான ஆலோசனை இங்கிருந்து வராது. சில நேரம் எனக்கு தேவையான ஆலோசனை ஜெபிக்கிறவர்கள் தான் தரணும், கிருபை உள்ளவர்கள் தான் தரணும், தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள் தான் தரணும். என்னோடு பேச மாட்டார், என்னை பற்றி இன்னொருவரோடு பேசுவார். என்னோடு சொல்ல மாட்டார், என்னை பற்றி இன்னொருவரோடு சொல்லுவார். அவர்கள் எனக்கு தேவை, அவர்கள் எனக்கு தேவை. இதை யூதா நினைக்கல. யூதாவுக்கு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் போர் ஆயிட்டு. அவங்க என்ன என்னைக்கும் ஒரே பாட்டு, ஒரே துதி, ஒரே சோத்திரம், ஒரு வெரைட்டி இல்லை. அப்படி பார்க்கிறீர்கள் என்ன? ஒரு ஒரு வெரைட்டி இல்லை. யூதா பார்த்தா வெரைட்டியா எங்க இருக்கு, வெரைட்டி எங்க இருக்குன்னு பார்த்தா நம்பர் 1 ஆவிக்குரிய உறவை இழந்தான். நோட் பண்ணி வைங்க, உயிரே போனாலும் ஆவிக்குரிய உறவை மட்டும் இழக்கக்கூடாது. அதற்காக உயிரை வேண்டுமானாலும் விடலாம், ஆவிக்குரிய உறவுகளை இழக்கக்கூடாது. யூதாவினுடைய 2வது பாவத்தை பாருங்க. He left godly relationship, he took ungodly relationship. ஆவிக்குரிய உறவை விட்டான், தெய்வீகம் அல்லாத உறவில் விழுந்தான். ஆவிக்குரிய உறவை விட்டான், தெய்வீகம் அல்லாத உறவில் விழுந்தான். வீட்டை விட்டு இறங்கி போயிட்டான், நண்பனோடு ஒட்டிக்கிட்டான். இப்போ தாயை விட அன்பு நண்பன் கூட, தகப்பனை விட அன்பு நண்பன் கூட, சகோதரர்களை விட அன்பு நண்பன் கூட. அந்த நண்பன் தேவ பிரசன்னம் உடம்புல ஒரு தடவை கூட உரசாதவன். அவனுக்கு தேவ பிரசன்னம்னா என்னன்னு தெரியாது. அவன் கூட ஒட்டிக்கிட்டான், அங்கே போய் தங்கிக்கிட்டான். அங்க போய் தங்கி நண்பன்கிட்ட சொல்றான், உங்க ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணணும், உங்க ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணணும். உடனே நண்பன் சொன்னான், சரி. அந்த ஊர் பேர் நல்லா இருக்கு பாத்தீங்களா, போடுங்க அந்த 1வது வசனம். அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அடுத்த வசனம். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு சேர்ந்தான். அந்த சுவாவோட மகளுக்கு பேரு பெட்சுவா. பெட்சுவா நண்பன்கிட்ட சொன்னா எனக்கு கல்யாணம் பண்ணணும். நண்பனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ஃபாதர்லாக்கு பேர் என்ன? சுவா. எவ்வளவு சிம்பிளா இருக்கு இல்லையா பேரு? நம்ம ஆற்றம் பாம்பு மாதிரியாகும் பேர் வைக்கிறது. சுவா. அந்த ஆள் ஒரு மகளை பெற்றால், மகளுக்கு தனக்கு பேரும் கூட சேர்த்து போட்டார், பச்சுவா. கல்யாணம் பண்ணார். 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். கவனமா கவனிங்க, 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். முதல் மகன் கர்த்தரால் கொல்லப்பட்டான், 2வது மகன் கர்த்தரால் கொல்லப்பட்டான், 3வது மகன் கல்யாணம் பண்றதுக்கு முன்ன மருமகள்கிட்ட யூதா சொன்னாரு, நீ போய் உன் வீட்டில் இரு. அந்த பெண்மணியோட பேர் தாமார். கடைசியில் பாருங்க, 3 ஆவிக்குரிய உறவு விட்டு நண்பனிடத்தில் விழுந்தவன் இச்சையில் விழுந்தான். எதில் விழுந்தான்? ஆவிக்குரிய உறவு விட்டான், அன்காட்லி ரிலேஷன்ஷிப், தெய்வீகம் அல்லாத உறவை தெரிந்தெடுத்தான். இப்ப எதில் விழுந்தான்? இச்சையில விழுந்தான். இந்த பாவங்களை எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை என்ன பண்ணுவேன்? யூதாவின் பாவம் என்ன சொல்லுங்க, மெதுவா மெதுவா பேசுங்க. இப்பொழுது மணி சரியாக 2:10. மெதுவா பேசுங்க. 1 ஆவிக்குரிய உறவை விட்டான், 2 உலக பிரகாரமான உறவை
தெரிந்து கொண்டான். சில நேரம் அப்படித்தானே, பாஸ்டர் பேசுறது நமக்கு எரிச்சலா இருக்கு, ஆவிக்குரியவர் பேசுறது நமக்கு எரிச்சலா இருக்கு, வசனத்தின்படி வாழ்றவர் பேசுறது நமக்கு எரிச்சலா இருக்கு, வாட்ஸ்அப்ல வந்து ஹாய் அப்படின்னு சொல்றது நமக்கு ஆவிக்குரிய ஒரு ஆள் ஆவிக்குரிய உறவுல இருந்து டிஸ்டன்ஸ்ல போறாங்கன்னா உடனே புரிஞ்சுக்கிடணும், அவங்க உலக பிரகாரமான உறவுல விழுந்துட்டாங்க. ஒண்ணுல விழுந்தவன் அடுத்ததுல இருந்து மெதுவா என்ன பண்றான், பின்வாங்குறான். அந்த பழைய வேகம் இல்லை ஆராதனைக்கு வரும்போ, அந்த பழைய உற்சாகம் இல்லை பாடும்போ, அந்த பழைய சந்தோஷம் இல்லை ஜபிக்கும்போ, அந்த பழைய வைராக்கியம் இல்லை, எல்லாம் போயிட்டு இப்போ நண்பன் சொல்றதான் தேவ வாக்கு கேட்டு கேட்டு அங்கே கல்யாணம் பண்ணி அப்புறம் அவனுடைய மனைவி இறந்து போய் 2 பிள்ளைகள் இறந்து போய் மருமகள் தன் வீட்டில் போய் தங்கியிருந்து இவன் மருமகளோடு பாவம் செய்து அப்படி போகுது. யூதாவின் பாவம், யூதாவின், மெதுவா பேசுங்க, யூதாவின் பாவம். இனி அதன் விளைவுகளை பாருங்க நீங்க. அதன் விளைவுகள், ஆகான் எந்த குடும்பத்தில் உள்ள ஆளு? ஆகான் உண்டு இல்லையா, தெரியாத உங்களுக்கு? அந்த எகிப்தில் இருந்து திருடி கொண்டு வீட்டுக்குள்ள ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த அந்த புதைச்ச இடத்துக்கு மேலே பாய போட்டுட்டு மேலே ஏறி முழங்கால நின்று ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே. தெரியுமா உங்களுக்கு அந்த ஆகானே? அந்த மனைவி பாவம், அந்த மனைவி சொல்லுது, அத்தான் என்னைக்கு நான் தானே குடும்ப ஜபத்துக்கு உன்னை கூப்பிடுவேன், கூப்பிட்டாலும் நீ வரமாட்டிய, இப்போ உனக்கு ஏன் ஒரு வாரமா பயங்கர ஆவேசமா இருக்கு, அது இந்த இடத்துல பாய் போட்டு ஜபிக்கிற. உடனே அவன் சொல்றான், உனக்கு தெரியாது கர்த்தருடைய ஊற்றுக்கண் இந்த இடத்துல தான் இருக்குன்னு. அவனுக்கு மட்டும்தான் தெரியும் கிணட்டுக்குள்ள என்ன கிடக்குன்னு. ஆகான் தோன்றது எந்த குடும்பத்தில்? யூதாவின் குடும்பத்தில். இனி யூதா இழந்ததை பாருங்க. எனக்கு தாமாரை கண்ட ஒரு செகண்ட் கொடுக்கணும். தாமாரோடு விபச்சாரம் பண்ணான். அந்த விபச்சாரத்துக்கு சேலரி அப்படிங்கிறது ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி. அவன் சொல்றான், நான் போய் ஆட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்புறேன். உடனே அவன் சொல்றான், ஒருத்தனை நான் நம்புற மாதிரி இல்லை, எனக்கு அட்வான்ஸ் வேணும், எனக்கு அட்வான்ஸ் வேணும். உடனே அவன் கேட்குறான், என்ன வேணும் அட்வான்ஸு? உடனே அவ சொல்கிறா, உங்களுக்கு புரியல, தப்பு தான், உங்களுக்கு புரியல. எது? 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 ஆபிரகாம் காலத்தில் இருந்து கொண்டு நடக்கிறீங்க இல்லையா, ஈசாக்கின் காலத்தில் இருந்து கொண்டு நடக்கிறீங்க இல்லையா, யாக்கோபு கையில் வச்சிருந்தார் இல்லையா, அது இப்போ அவன் கையில் இருக்கு, அது எனக்கு வேணும். சகோதரர்களே, சகோதரிகளே, பாவத்தின் விளைவு பயங்கரம், பாவத்தின் விளைவு பயங்கரம், பாவத்தின் விளைவு பயங்கரம். இவன் நினைச்சான் ஒரு ஆட்டுக்குட்டியில முடியும்னு. அவ கேட்கிறா, ஆட்டுக்குட்டி தாரது வரை எனக்கு கோல் வேணும் அப்படின்னா இனி நீ வாக்குத்தத்தம் இல்லாம நடக்கணும். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். நீ எது இல்லாம நடக்கணும்? வாக்குத்தத்தம் இல்லாம வறண்டு போன மனிதனாய் ஒரு தேவ வார்த்தை கூட இல்லாம நீ நடக்கணும். அதை எடு. அப்புறம் சொல்றா, உன் கையில இருக்கிற முத்திரை மோதிரம். அன்னைக்கெல்லாம் எபிரேயர்கள் சொத்து வாங்கும்போ அவங்க மோதிரத்தை ஆக்கும் மெழுகுல முக்கிட்டு சைன் போடுவாங்க. வேக்ஸ்ல மோதிரத்தை முக்கிட்டு அந்த பேப்பர்ல குத்தும்போ அந்த வேக்ஸ்ல இருக்கிற சிக்னேச்சர் பேப்பர்ல வரும். அதாவது மோதிரம் போயிட்டுன்னா இவன் இனி விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. கை கோல் அவள் கையில, இப்போ மோதிரம் அவள் கையில, இப்போ ஆரவும் ஆரவும். மெதுவா சொல்லுங்க. ஒன்னு கோல், வாக்கு தத்தம். சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. இப்போ 2 மோதிரம், அதிகாரம். 3 ஆரம், ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டிக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? அடையாளம். என்னெல்லாம் போச்சு? அடையாளம் போச்சு,
வாக்குத்தத்தம் போச்சு, அதிகாரம் போச்சு, அதிகாரம் போச்சு, வாக்குத்தத்தம் போச்சு, அடையாளம் போச்சு. எல்லாம் போனவனா கடந்த 3 மாதங்களாய் எல்லாம் போய்விட்டது. வாக்குத்தத்தம் இல்லை, அதிகாரம் இல்லை, அடையாளம் இல்லை. ஒரு தடவை கூட சொல்றேன், கடந்த 3 மாதங்களா அடையாளம் இல்லை, அதிகாரம் இல்லை, வாக்குத்தத்தம் இல்லை, அடையாளம் இல்லை, அதிகாரம் இல்லை, வாக்குத்தத்தம் இல்லை. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி பிடிங்க. நான் இழந்ததெல்லாம் எனக்கு வேணும். கையை உயர்த்தி உயர்த்தி சபை மொத்தம் ஜெபிக்கணும், சபை மொத்தம் ஜெபிக்கணும். நான் இழந்தது எல்லாம் எனக்கு வேணும், நான் இழந்ததெல்லாம் எனக்கு வேணும். சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஒருவேளை உங்க தவறுல இழந்திருக்கலாம், ஒருவேளை சத்துரு வலுக்கட்டாயமா பிடுங்கி இருக்கலாம், ஒருவேளை நீங்க உதாசீனமா தள்ளி இருக்கலாம். என்ன ஆனாலும் இந்த ராத்திரி போராடுவோம், போராடுவோம். எனக்கு அந்த ஜெப ஆவி வேணும், எனக்கு அந்த தரிசனம் வேணும், எனக்கு அந்த கிருபை வேணும். ஏ சத்தம் போதல்ல, வாயை திறந்து கேளுங்க. ஐ நீட், எனக்கு அது வேணும். ஒரு 3 மாதமா வறண்டு போன வாழ்க்கை, ஒரு 3 மாதமா எல்லாம் இழந்த வாழ்க்கை, ஒரு 3 மாதமா எனக்கு தெய்வத்தை அனுபவிக்க முடியல, எனக்கு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. I am dead spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்துட்டேன். நான் இப்படி வாழ விரும்பல, எனக்கு திரும்ப வேணும். இனி அந்த கையை தட்டி நல்ல நல்ல கையை தட்டி. சிலர் மேல வாக்குத்தத்தம் மறுபடியும் வந்திறங்குது, மறுபடியும் வந்திறங்குது. சிலருக்கு அதிகாரத்தை மறுபடியும் தாராரு. அடுத்த முறை நீங்க வாயை திறக்கும்போ அந்தகார வல்லமை ஓட போகுது. அடுத்த முறை நீங்க வாயை திறக்கும்போ மறுபடியும் அந்த அக்கினி அபிஷேகம் செயல்பட போகுது. அடுத்த முறை நீங்க எழுப்பி நிற்கும்போ ஆவியானவர் அசைவாட போகிறார். கையை தட்டி சத்தம் உயர்த்தி உடபதன பிரௌடபத்தரா ரியந்தல் கபரபலபா ரேந்தல் கனாதர சந்தர பலபலபலபா. எல்லா காரியங்களுமே தாமதமா படுறது நல்லது. கொஞ்சம் கூட விளக்கமா சொல்லணும்னா எல்லா ஆவிக்குரிய காரியங்களுமே தியாகத்தின் வழியா படுறது நல்லது. தியாகத்தின் வழியா பெற்றா அதுக்கு அருமை தெரியும், அதை பற்றி சொல்ல ஒரு சாட்சி இருக்கும், அதை பாதுகாக்கணும்னு தெரியும். போராடி கிடைக்கிறதுக்கு மதிப்பு அதிகம், இலவசமா கிடைச்சதுனால மதிப்பு தெரியாமல் போகிறது. ஒரு தகப்பன், அவங்க வீடு இருக்கிற இடம் ஒரு டூரிஸ்ட் ஏரியா. அந்த டூரிஸ்ட் ஏரியாவில் அவங்க வீடு இருக்கு. ஒரு நாள் ஒரு ரொம்ப அழகான நாய்க்குட்டி அவங்க வீட்டில் வந்து ஏறிச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் ஒண்டர்ஃபுல், என்னெல்லாம் இங்கிலீஷில் சொல்லணும்னு எனக்கு தெரியல, ஃபென்டாபுலஸ் ஃபேபுலஸ் நாய்க்குட்டி வீட்டில் வந்து ஏறிச்சு. அது நல்ல மார்க்கெட்டிங் உள்ள நாய்க்குட்டி வீட்டுக்குள்ளே பிடிச்சு போட்டார். அந்த டூர் வந்த ஆட்கள் ராத்திரி ஆனதுனால வீட்டுக்கு போச்சுன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா நாய்க்குட்டியை காணல. நாய்க்குட்டி அங்கே எல்லாம் தேடி பார்த்துன்னு கிடைக்கல. கிடைக்காததுனால நியூஸ் பேப்பரில் போட்டுணும், நாங்கள் குழந்த மாதிரி வளர்த்துன நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி இன்னும் இடத்துல டூர் வந்தப்போ மிஸ் ஆகிட்டு, எங்களுக்கு அந்த நாய்க்குட்டி யார் கையில் கிடைச்சாலும் தயவு செஞ்சு தரணும். அட்ரஸ்ஸு, நாய்க்குட்டியோட பேர், அடையாளம் போட்டிருக்கு. எங்கள் நாய்க்குட்டி உடம்பு பூரா வெள்ளை, உடம்பு பூரா வெள்ளை, முதுகில் 3 கருத்த முடி இருக்கும், முதுகில் 3 கருத்த முடி இருக்கும். அதாக்கு நாய்க்குட்டியோட அடையாளம். இதை அந்த வீட்டுக்காரர் பேப்பரில் எடுத்து வச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு நாய்க்குட்டியை பார்க்குறாரு. பேப்பரில் போட்டிருக்கிற நாய்க்குட்டியும் இவங்க வீட்டில் வந்திருக்கிற நாய்க்குட்டியும் ஒன்று.
மூத்த மகனை கூப்பிடுறாரு. மூத்த மகனை கூப்பிட்டு சொல்றாரு, மகனே அதில் உள்ள ஒரு கர்த்த முடிய நீ பிடுங்கு. தமிழ் தப்பா இருக்கோ? நீ பிடுங்கு. ரெண்டாவது மகனை கூப்பிட்டாரு, மகனே அடுத்த கர்த்த முடிய நீ பிடுங்கு. மூணாவது மகனை கூப்பிட்டாரு, மகனே அடுத்த கர்த்த முடிய நீ பிடுங்கு. அடையாளத்தை மொத்தம் பிடுங்கிட்டணும். அவங்க பேப்பரில் போட்டு நாய் கிடைக்காதனால இந்த இடத்துக்கு வந்து வீடு வீடாக ஏறி தேடணும். தேடி இந்த வீட்டிலே வந்துட்டணும். இந்த வீட்டில் வந்து உண்மையான முதலாளியை கண்ட உடனே நாய் அவர் சொல்றாரு, இது எங்க நாய்? அவர் பேப்பரை அடையாளமாக காட்டி கொடுக்குறாரு. உடனே இவர் சொல்றாரு, உங்க நாய்க்கு 3 கருத்த முடி இருக்கும், இது எங்க நாய்? இது 3 கருத்த முடி இல்லை. அவங்க போயிட்டணும். சாகிறதுக்கு முன்ன பாஸ்டர் கடிதம் எழுதுறாரு, பாஸ்டர் எனக்கு ஒரு உதவி. எனக்கு 3 ஆண் பிள்ளைகள். நான் சாகிறது வரை என் 3 ஆண் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல. எப்போ என் பிள்ளைகிட்ட ஞானஸ்நானம் எடுங்க பரலோகத்துக்கு போகணும்னு சொன்ன என் பிள்ளைகள் சொல்லுது, நீ நாய் திருடின ஆளுதானேன்னு. மலையாளத்தில் சொல்லட்டா, பட்டி கிடச்சு பரலோகம் போச்சு. நாய் கிடச்சு பரலோகம் போச்சு. கடைசி வர 3 பிள்ளைகளை கிருபைக்குள்ள கொண்டு வரவே முடியல. முடிப்பிடுங்கிறது பிள்ளைகளுக்கு இருதயத்தில் விழுந்துட்டு, அருமை தேவ பிள்ளைகளே, திரும்பி வர வேண்டிய சரியான நேரம், திரும்பி வர வேண்டிய சரியான நேரம், திரும்பி வர வேண்டிய சரியான நேரம். எந்த ஒரு மனுஷன் நான் விழுந்துட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னா தூதனை அனுப்பி அவனை தூக்குறது இல்ல, அவரே வந்து அவனை தூக்குகிறான். யூதாவுக்கு வீட்டில் பாவம் நடந்துன்னு தெரிஞ்சு உடனே ரோசம் வருது. பார்த்தீங்களா? நம்மை உரசாத வர நமக்கு ரோசம் தான் வரும். என்ன கஷ்டம் இல்லையா? நம்மை உரசாத வர நமக்கு ரோசம் தான் வரும். மருமகள் பாவம் செய்து விட்டாள், எட்டு அந்த AK-47 எங்காவா 3, 2 ஆஃப்டர் ஆல் இவன் MA, அவ PhD. அவ சொன்ன, எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், உனக்கு ஐடென்டிட்டி என்ன கையில், உன ஆதார் கார்டு என்ன கையில், உன பேன் கார்டு. ஒரு வேஷ்டிய வச்சே யோசேப்ப உள்ளத அழிச்சணும். அப்போ யூதாவிடத்தில் அவள் சொல்றான், எனக்கு அதை விட ஆதாரங்கள் ஏகப்பட்டது இருக்குன்னு கிளிப்பா காட்டி கொடுக்கிறா. பஞ்சாயத்து ஆபீஸுக்கு அனுப்பி விட்டா, இதெல்லாம் யாருடையதுன்னு கேளுங்க, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். அவங்க தெருவில் இதெல்லாம் கட்டி தூக்கி போட்டணும், தெருவில் இதெல்லாம் கட்டி தூக்கி போட்டுட்டு சொல்லிச்சணும். எல்லாரும் வரவும் வந்து ஐடென்டிஃபை பண்ணவும், இதுதானா பாவியோட அடையாளம், இதானா பாவியோட அடையாளம். ஆட்கள் போய் பார்க்கணும், யாருக்குமே இது சூட் ஆகல. யூதா வாரார், யூதா வந்து பார்த்தா, எல்லாவற்றையும் பாவத்து நிமித்தம் இழந்தேன். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். சில நேரம் வெளியே தெரியாதுன்னு, இழந்தது வெளியே தெரியாது. நம்மளை நல்ல கேட்க சிலர் வேணும். வசனத்தை வச்சு நம்மளை நல்லா உரசணும், வசனத்தை வச்சு நம்மளோட நல்லா பேசணும், இருதயத்தை ட்ரில் பண்ணணும், வசனம் நமக்கு உரைக்கணும். கர்த்தர் என்னோடு தான் பேசுறாரு அப்படிங்கிற உணர்வு நம்மளை குத்தணும். யூதாவுக்கு புரிஞ்சது, நான் தான் பாவி, நான் தான் பாவி. புரிஞ்சுட்டாரு. பார்த்தீங்களா? நான் தான்
இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஐடென்டிஃபையிங் தட் ஐ ஆம் மெதுவா பேசுங்க. இதுவரை பக்கத்தில் இருக்க ஆட்கள் நம்மளை விஐபின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மெதுவா பேசுங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியம் அந்த உணர்வாக்கும். நான் தப்பு செஞ்சேங்கிற உணர்வு, எனக்கு தேவனை அனுபவிக்க முடியலைங்கிற உணர்வு, எனக்கு ஜபாரையில் போம்போம் வார்த்தைகள் வரலைங்கிற உணர்வு, எனக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட முடியவில்லைங்கிற உணர்வு, அதுதான் பெரிய பாக்கியம். உணர்வு, அந்த உணர்வு யூதாவுக்கு வந்துட்டு இப்போ எவ்வளவு பெரிய திருப்பான்னு பாருங்க, எவ்வளவு பெரிய திருப்பான்னு பாருங்க. நான் பைபிளில் இருந்து 7 காரியங்களை சொல்லுவேன்னு, யூதாவுக்கு நடந்த திருப்பங்கள். 1, யாத்திரையாகமம் 31:1-2. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து. இந்த உடன்படிக்கை பெட்டியில் உள்ள காரியங்கள் எல்லாம் வடிவமைத்த பெசலேயல் எந்த குடும்பம்? மெதுவா பேசுங்க. யூதா குடும்பம். ஒன்னாச்சா? இப்ப யூதாவுக்கு சொல்ல முடியும், நான் உலகத்தில் எல்லா அவமானங்களையும் அனுபவித்தேன், நான் உலகத்தில் யாரும் அனுபவிக்காத துன்பங்களை எல்லாம் அனுபவித்தேன். ஆனால் உடன்படிக்கை பெட்டியில் என் சந்ததியின் கை. ஹல்லேலூயா. உணர்வோட ஜெபம் பண்ணினா உங்க சந்ததிகள் கர்த்தருக்காய் பயன்படுவார்கள். உணர்ந்து ஜெபம் பண்ணினா உங்க சந்ததி தெய்வத்துக்காக பயன்படும். நல்ல ஒண்ணு கை தட்டி, நல்ல கையை தட்டி உணர்வோட ஜெபம் பண்ணினால் உங்க சந்ததி தெய்வத்துக்காக பயன்படும். ரெண்டு, உங்களுக்கு தெரியலையா? யாபேஸ் தெரியலையா? தன் எல்லை கோட்டை உடைத்த யாபேஸ். 1 நாளாகமம் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். 10வது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. போது கவனிங்க. எல்லை பெரிதாச்சு இல்லையா? அந்த எல்லை பெரிதான யாபேஸ் எந்த குடும்பம்? 1 நாளாகமம் 4:1. யூதாவின் குமாரர். யூதாவின் குமாரன். அப்போ பெசலேயல் யாரோட சந்ததி? யூதாவினுடைய சந்ததி. எல்லை பெரிதான யாபேஸ். அங்க பாருங்க, 1 நாளாகமம் 4 மொத்தம் பேராக்கும். பெயர். அதுக்கு நடுவில் 2 வசனம் யாபேஸ். அது ஏன்? ஜெபித்து எல்லை உடைத்தான். யாருடைய சந்ததி? யூதாவின் சந்ததி. 3, போவாஸ் யாரோட சந்ததி? யூதா. 1 ரூத்து 4:18-21. போவாஸ் அதே யூதாவின் சந்ததி. பாருங்க, நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முன்ன போறேன். யூதா பாவம் செய்யும்படி வஸ்திரத்தை உயர்த்தினான். அது சாத்தானின் சுபாவமாக்கும். தேவனின் சுபாவம் என்ன தெரியுமா? வஸ்திரத்தால் மூடுதல். அதாக்கு ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் நிர்வாணியாக்கினான், கர்த்தர் மூடினார். இப்ப கர்த்தருடைய அதே சுபாவம் போவாசுக்கு. அவன் போர்வையால் மூடினான். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும். புரிஞ்சவங்க மட்டும் வாயை திறக்கணும். ஹல்லேலூயா. நிர்வாணத்தை மூடுகிற, கிருபையினால மூடுகிற, போர்வையால மூடுகிற. ஹல்லேலூயா. அதுவும் யூதாவின் சந்ததி. அப்போ பெசலேயல் என்கிற ஒரு மிகப்பெரிய மனிதன் யூதாவின் சந்ததியில் எழும்புறா. எல்லை கோடுகளை உடைச்சு தேசத்தில் அறியப்பட்ட வாலிபனாகிய யாபேஸ் யூதாவின் குடும்பத்தில் எழும்பி வாரா. 3, வஸ்திரத்தால் மூடுகிற போவாஸ் அறியப்பட்டவன். அவனி யூதாவின் சந்ததி. 4,
1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். யூதாவின் குமாரராகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும் மாரேசாவூர் மூப்பரான லாதாகும். ஒரு வார்த்தை சொல்லுங்க. மெல்லிய 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 புடவை நெய்கிற எண்ணா என்ன தெரியுமா? நெய்கிற எண்ணா என்ன தெரியுமா? பொறுமையோட உட்கார்ந்து, மெதுவா பேசுங்க, பொறுமையா உட்கார்ந்து ஒவ்வொரு நூலையா எடுத்து மனசுல டிசைன் பண்ணி ஒவ்வொரு நூலையும் தெளிவா பயன்படுத்தி அநேகரை மூடுகிற. ஹல்லேலூயா. அது ஒரு பாக்கியம் இல்லையா? கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஜபம் ஒரு நூல், துதி ஒரு நூல், அபிஷேகம் ஒரு நூல், பாடல் ஒரு நூல், கிருபை ஒரு நூல். இந்த நூலை கவனமா எடுத்தா தேசத்தையே மூடலாம், தேசத்தையே மூடலாம். கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறாரோ அதெல்லாம் ஒரு நூல். ஒவ்வொரு நூலுக்கும் உபயோகம் உண்டு. ஒரு நூலும் பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளக்கூடாது. ஒவ்வொரு நூலையும் கவனமா எடுத்தா அநேகரை மூடலாம், கிராமங்களை மூடலாம், பட்டணங்களை மூடலாம், தேசங்களை மூடலாம். அவர்கள் நெய்கிறவர்களா இருந்தார்கள். எங்க நெய்கிறவர்கள் தெரியுமா? அரண்மனையில நெய்கிறவர்கள். அரண்மனையில அப்படின்னா ராஜாக்களுக்கு வஸ்திரம் உண்டாக்குறவர்கள். ஒரு காலத்துல அவமானப்பட்ட யூதா, கேவலப்பட்ட யூதா, விழுந்து போனவன் பேர் பெற்ற யூதா, பாவம் செஞ்சவன் பேர் பெற்ற யூதா, இன்னைக்கு அவன் சந்ததி ராஜாக்களை மூடுகிறது. எத்தனை சொன்னேன்? பெசலேல், யாபேஸ், போவாஸ், நெய்கிறவர்கள் 5. அதே 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. 1 நாளாகமம் 4:23. இவர்கள் குயவராய் இருந்து நெத்தாயிமிலும் கெதராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். இவர்கள் குயவராய் இவர்கள் சொல்லுங்க சொல்லுங்க. நெய்கிறவர்கள் யூதாவின் வீட்டுக்குள்ள. சொல்லுங்க, இவ்வளவு சத்தமா சொல்லாங்க, மெதுவா சொல்லுங்க. யூதாவின் வீட்டுக்குள்ள இப்ப யார் இருக்கிறார்? நெய்கிறவர்கள், வனைகிறவர்கள். எங்கே இருந்தோ எடுத்த ஒரு நோக்கம் இல்லாத, பிரயோஜனம் இல்லாத களிமண்ணை கொண்டு மிதிச்சு சக்கரத்துக்குள்ள வச்சு நன்றாய் வனைகிறவர்கள். கிருபை இல்லாதவன் உங்க கையில கிடைச்சா கிருபை உள்ளவனா மாறணும். ஜபிக்காதவன் உங்க கையில கிடைச்சா ஜபிக்கணும். அபிஷேகம் இல்லாதவன் உங்க கையில கிடைச்சா அபிஷேகம் உள்ளவனா மாறணும். தேவ பிரசன்னத்தை இழந்தவன் உங்க கையில கிடைச்சா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். ஏன்னா நீங்கள் வனைகிறவர்கள். இருக்கிறத உடைக்கிறதுக்கு ஆயிரங்கள், விமர்சிக்க ஆயிரங்கள், கேவலப்படுத்த ஆயிரங்கள், அவமானப்படுத்த ஆயிரங்கள், உள்ளதை இல்லாமல் பண்ண ஆயிரங்கள். அதுக்கு நடுவில் யூதாவின் குடும்பத்தில் வனைகிற சிலர் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாக்கியம் இல்லையா? ஒரு காலத்துல ஆரத்தை இழந்து, முத்திரை மோதிரத்தை இழந்து, வாக்குத்தத்தத்தின் கோலை இழந்து, கூனி குறுகி எனக்கு நீ எதிர்காலம் இல்லை, நான் தேசத்துல வாழ முடியாதுன்னு நினைச்சவன், என் வாழ்க்கை முடிந்து போச்சுன்னு நினைச்சவன், இப்போ அந்த குடும்பத்துக்கு பேரை சொல்லும்போ ஆட்கள் சொல்லணும், யாபேஸ் அந்த குடும்பத்துல தான், பெசலேல் அந்த குடும்பத்துல தான், நெய்கிறவர்கள் அந்த குடும்பத்துல தான், வனைகிறவர்கள் அந்த குடும்பத்துல தான், போவாஸ் அந்த குடும்பத்துல தான். 5 சொன்னேன் இல்லையா? 6 தாவீது. மெதுவா பேசுங்க, சாத்தான் கேட்ட போறான். பைபிள்ல 100க்கு 99 மார்க் எடுத்த தாவீது ஆண்டவரை சொன்னார். உரியாவின் சங்கதி ஒன்று தவிர அவனுக்கு எத்தனை மார்க்கு?
100க்கு 99 மார்க்கு கர்த்தர் சொன்னது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் கண்டதில் மிகப்பெரிய அரசன் எந்த கோத்திரம்? யோதா கோத்திரம். அடுத்த சொன்ன பொறாமை இல்லைன்னா சோத்திரம் சொன்னா போதும், பொறாமை உண்டுன்னா சோத்திரம் சொல்லண்டா. அது ஒரு நல்ல பாயிண்ட் ஆக்கும். என் ரட்சகர், இவ்வுலகத்தின் மீட்பர், மனுஷனை ரட்சிக்க வந்தவர், பரலோகத்தின் மணிமகுடம், பரலோகத்தின் கோகினூர் வைரம், தெய்வத்தினுடைய செல்ல பிள்ளை, வானத்தில் இருந்து இறங்கி வந்த வானத்தின் அப்பா, பரலோகத்திலிருந்து இறங்குறவரோ, பரலோகத்துக்கு ஏறினவரோ, பாதாளம் வரை இறங்கி போய் காவலில் இருந்தவர்களை மீட்டவரும், சமாதான காரணரோ, என் ரட்சகர். அதே யூத கோத்திரத்தில் என்ன பெரிய கனம் இல்லையா? என்ன பெரிய கனம் இல்லையா? 2 நிமிஷம் கையை தட்டுங்க. இந்த மேடையில் நின்று நான் சொல்றேன், இது போல ஒரு கனம் உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. நீ எவ்வளவு விழுந்திருக்கலாம், யாரும் தூக்க முடியாத சிகரத்தில் கர்த்தர் உங்களை தூக்கி விட போறாரு. வசனத்தை வசனமா புரிஞ்சவங்க 2 நிமிஷம் கை தட்டணும். வசனத்தை வசனமா புரிஞ்சவங்க 2 நிமிஷம் வாயை திறக்கணும். இது திருப்பம் அல்ல, மிகப்பெரிய திருப்பம். இது மிகப்பெரிய திருப்பம் இல்ல, மாபெரும் திருப்பம். இந்த ஆண்டின் இந்த முழு ஜபத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு மாபெரும் திருப்பம் உண்டாக போகுது. அப்படியே கையை தட்டுங்க, அப்படியே வாயை தரையுங்க. அபிஷேகம் உள்ள தாவீது அந்த வீட்டுக்குள்ளதான், வனைகிறவர்கள் அந்த வீட்டுக்குள்ளதான், நெய்கிறவர்கள் ஒரு காலத்தில் சாத்தான் சொன்னா இவர்கள் நிர்வாணப்படுத்துகிறவர்கள். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் வனைகிறவர்கள். சாத்தான் சொன்னா இவர்கள் உடைக்கிறவர்கள். கர்த்தர் சொன்னாரு இவர்கள் குயவன். அவ்வளவு சீரழிஞ்சு கிடந்தவன், இவனுக்கெல்லாம் எதிர்காலம் இல்லை. இவன் இருப்பது ஒன்றுதான், இல்லாமல் இருப்பது ஒன்றுதான். இவன் இல்லை என்னத்துக்கு இருக்கிறான்னு நினைத்தவன். இவ்வளவு மிகப்பெரிய திருப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம். யாராவது சொன்னா இந்த பேனா தரலாம், இன்றைக்கு தந்து விட்டு போகண்டுங்கிற முடிவோட வந்திருக்கிறேன். ஒரே ஒரு காரணம். யாராவது ஒரு காரணம் என்னன்னு நான் சொல்லட்டா? யோசேப்பு பென்யமீனை பிடிச்சு வச்சுட்டான். யோசேப்பு பென்யமீனை பிடிச்சு வச்சுட்டான். பிடிச்சு வச்சுட்டு அவங்கள்ட்ட சொன்னா, நீங்க போய் உங்க அப்பாவுக்கு தானியம் கொண்டு விடுங்க, இவனை விட மாட்டேன், இவனை விட மாட்டேன். என் சகோதரனா இருந்தாலும் அரிசி அளந்து போட்டா உள்ள கையை போட்டு பார்க்கணும். அந்த காலத்துல தப்புதான். அங்க நின்னா யூதா, எனக்கு அதாக ரொம்ப பிடிச்சது. அங்க நின்னுட்டு சொல்றாய், பென்யமீனை விடு, நான் இங்க இருக்கேன். இளையகுமாரனுக்காக திறப்புல நிற்பத போல ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லை. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, இளையகுமாரனுக்காக திறப்புல நிற்பத போல ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லை. இப்போ நினைச்சு பாருங்க, சென்னையில் கிளைமேட் வெளியில் இறங்கினா இலவச ஏசி, அப்படி சூப்பர் கிளைமேட். இந்த கிளைமேட்ல தூக்கம் நம்மளை கூப்பிடும், 5 காசு தரண்டா வா தூங்குன்னு. அந்த தூக்கத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இளைய சகோதரனுக்காக போராடும்படி தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க இல்லையா? இதுதான் கர்த்தருக்கு தேவை, இதுதான் கர்த்தருக்கு தேவை, இதுதான் கர்த்தருக்கு தேவை. அவனை விட நான் உட்கார்ந்து இருக்கிறேன், உனக்கு ஒரு ஆளு தானே வேணும், என்ன பிடிச்சுக்கன்னு.
இன்னொருத்தனுடைய மீட்புக்காக தன்னை அடிமைப்படுத்தி அதுல உட்கார வைக்க தயாரானா இல்லையா, அதுல வச்ச எல்லாம் மன்னித்து விட்டார். அதுல வச்ச எல்லாம் மன்னித்து விட்டார். புரிந்தவங்க கையை தட்டி ஆண்டவரை உயர்த்தணும். புரிஞ்சவங்க கையை தட்டி ஆண்டவரை உயர்த்தணும். எவ்வளவு சத்தமா மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியுமோ சிஸ்டர், அவ்வளவு சத்தமா மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். எவ்வளவு சத்தமா இளைய தலைமுறைக்கு சகோதரா, எவ்வளவு சத்தமா இளைய தலைமுறைக்கு போராட முடியுமோ அவ்வளவு போராடணும். அதுபோல மன்றாடுவதை போல, திறப்பில் நிற்பதை போல ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில இல்லை, இல்லை, இல்லை. That one thing just triggered the heart of God. தெய்வத்தால தாங்க முடியல, தெய்வத்தினுடைய அந்த மென்மையான இருதயத்தால தாங்க முடியல. இவன் யோசேப்பிட்ட கெஞ்சறான், ஒரு வார்த்தை சொன்னான், அந்த வார்த்தை எல்லாம் எல்லா உள்ளத்தையும் உடைக்கும். பென்யமீனை பற்றி யோசேப்பிட்ட யூதா சொல்றான், என் தகப்பனுடைய ஜீவனும் இவனுடைய ஜீவனும். அப்படின்னா இவன் இங்க வச்சா அவர் அங்க செத்து போவாரு, அவர் அங்க செத்து போனார் அறிஞ்சா இவன் இங்க செத்து போவான். அது நடக்காம ரெண்டு பேரும் உயிரோட இருக்கன்னா நான் இருக்கிறேன், அவனை விடு, நான் இருக்கிறேன், அவனை விடு. கிருபையுள்ள சகோதரர்களே வாங்க, தரப்புல நிற்போம், தரப்புல நிற்போம், தரப்புல நிற்போம். அதுபோல ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்ல. மற்றவர்களுக்காக ரெண்டு துள்ளி கண்ணீர் விட்டு தெய்வ சமூகத்தில் ஜெபிப்பதை போல ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்ல. அதுதான் மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தது. That's what the turn around, that's what the turning point. அதுதான் திருப்பம், அதுதான் திருப்ப முனை, அதுதான் பெரிய திருப்பம். When you pray for somebody, எப்படி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? தொடக்கத்தில் வந்து நின்று பார்த்தப்போ கொஞ்சம் விஐபி மாதிரி உங்களை தோணினால் இப்போ பார்த்தா பஞ்ச பாவம் மாதிரி இருக்கு. போன வாரம் ஒரு கன்வென்ஷனில் பேசினேன். இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சு இன்னைக்கு ராத்திரி ஒரு கன்வென்ஷனில் பேச போகிறேன். போன ஒரு கன்வென்ஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது சகோதரர் வீல் சேரில் உட்காந்துட்டு என்னை கூப்பிட்டாரு, பாஸ்டர் இங்கே வாங்க. சில ஆட்கள் எல்லாம் வார்த்தையினால நம்மளை கொல்லுவனும் இல்லை, அதுதான். அவர் என்ன பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் அவருக்கு இபியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக் ஷாக் ஆகி ஆஃப் இடுப்பு கீழே பேரலைஸ்ட் ஆகிட்டு, ஸ்பைனலில் ப்ராப்ளம் ஆகி. அவர் கூப்பிட்டன்ட்ட சொல்கிறாரு, பாஸ்டர் உங்கள் பிரசங்கம் நான் ஓயாமல் கேட்பேன், சொல்ல போனால் உங்கள் பிரசங்கம் சில நேரம் நான் பண்ணுவேன். வீல் சேரில் உட்காந்துருக்கிறாரு. அவர் சொன்னார், இந்த வருஷம் எனக்கு மோசமான ஆண்டு, இந்த ஆண்டு எனக்கு மோசமான ஆண்டு. நான் கேட்டேன், இந்த ஆண்டு நான் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன். நான் கேட்டேன், எப்படி? பாஸ்டர் இந்த ஆண்டு நான் 9 பேரை தான் கர்த்தருக்குள்ளே நடத்த முடிஞ்சு. நான் என்ன பார்த்தே கேட்டேன், நீயும் இருக்கிறிய மனுஷா, நீ என்ன பார்த்தே கேட்டேன், வேற யாரை பார்த்து கேட்குங்க? இடுப்புக கீழே பேரலைஸ்ட் ஆகி போய் வீல் சேரில் உட்கார்ந்து இருக்கிற ஆளு சோர்ந்து போனப்போ எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள நடத்தி இருக்கு? காலெல்லாம் ஆட்டி பாருங்க, இடுப்பு கீழே ஒர்க் ஆகுதான்னு. இல்லை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒருவேளை ஒர்க் ஆகுது இல்லையா? நல்லா ஸ்பைனல்ல ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லையே. ஒரு ஆளை எழுதி வச்சு அந்த ஆளுக்காக ஜோம் பண்ணி தெய்வ சமூகத்தில் கொண்டு வந்தேன் பாஸ்டர்னு சொல்ல ஒரு ஆள்.
வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள் 9 பேரை கர்த்தருக்குள்ள அசையாம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து நடத்த முடியும்னா நான் எத்தனை அதிகம் செய்யணும் இல்லையா? அதான் எத்தனை அதிகம் செய்யணும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு நான் பிரசங்கம் பண்றேன், நான் இன்னும் பலவீனன். நான் பிரசங்கம் பண்றேன், நான் இன்னும் பலவீனன், சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிற அவரால் உற்சாகமாயிருக்கிற என்னை விட வேகமாய் செயல்பட முடிகிறதானால் நான் எத்தனை அதிகம் பலவீனன். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்னொருவருக்காய் ஜெபிப்பது, இன்னொருவருக்காய் போராடுவது, இன்னொருவருக்காய் முழங்கால் நிற்பது. அந்த காரியத்தில் யூதா வென்று விட்டான். அந்த காரியத்தில் யூதா வென்று விட்டான். யூதா சொல்றான், என்ன ஜெயில போடு, என்ன கட்டி போடு, என்ன இந்த அரண்மனையில உட்கார வை. நான் சுயத்தை வெறுத்திருக்கேன், நான் வாழ்க்கையை வெறுத்திருக்கேன், ஆனா அது பென்யமீனை விட்டாகணும். உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு அடுத்த சந்ததி எழும்பணும்னு போராடினா இல்லையா? உடனே பரலோகத்தின் தேவன் எழுதி வச்சாரு. என்ன எழுதி வச்சாரு தெரியுமா? இரும்பு எழுத்து ஆணியில எழுதி வச்ச அக்கிரமங்களை அழிச்சிட்டு உன்னை ஆசீர்வதிக்க போறேன். கைய தட்டுங்க, கைய தட்டுங்க.